ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்ட்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சிட்ருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத்து தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்கிறான் அல்லாஹ். அதனால் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்கிறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லீம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கொடுங்க. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனதவக்கலு அலைஹி வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இன்னைக்கு இந்த அமர்வு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக பெண்களை மனசில் மையமாக வச்சு தான் நான் பேச போகிறேன். இப்போ எடுத்திருக்கிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரா ஜும்மாவுடைய ஆரம்ப வசனங்கள். அது மூணு கவர் ஆகுதா இல்லை 5 கவர் ஆகுதான்னு தெரியல. சூரா ஜும்மாவுடைய ஆரம்ப வசனங்கள் எல்லாம் குர்ஆன் வேணாலும் எடுத்து வச்சுக்கோங்க. சூரா ஜும்மா 62வது சூரா. அப்போ இது மல்டிபிள் ஆங்கிளில் வந்து இந்த சூறாவை வந்து அணுகலாம். ஓவராலாக உம்மத்துடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கலாம், ஒரு லேடிஸுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கலாம், ஒரு ஜென்ஸுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் வியூலேருந்து நான் எடுக்கிறேன். அதில் வந்து லேடிஸுடைய அந்த வியூ வந்து கொஞ்சம் கூடுதல் கவனத்தை கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா பெண்களுக்கு பொதுவாக கிளாஸ் எடுத்து ரொம்ப கேப் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து கேள்வி பதில் எல்லாமே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா ஆண்கள் நீங்கள் எல்லாரும் வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிறதுனால அதை அட்ரஸ் பண்ணுறேன். ஏன்னா இந்த வசனத்துக்கு ஏன் அங்கே கொண்டு போய் மேட்ச் பண்ணுறீங்க அப்படின்ட்டு யாரும் வந்து நினைக்க வேண்டாம். ஏன்னா இன்டென்ஷனாக தான் பண்ணுறேன். ஏன்னா இதை எப்படி வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற இந்த குர்ஆன் பொறுத்த வரைக்கும் முத்தசாபியாக அது வந்து எப்படி வேணாலும் எந்த தலைப்பின் கீழ் வேணாலும் எந்த ஆயத்தை வேணாலும் நம்ம வந்து கொண்டு வந்து பொருத்த முடியும். அப்போ ஆரம்பிக்கலாம். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அல்லாஹ்வை துதித்து கொண்டிருக்கின்றன வானங்களில் உள்ள ஒவ்வொன்றும் பூமியில் உள்ள ஒவ்வொன்றும். அவன் அரசனாக இருக்கின்றான், மிகவும் தூய்மையானவன், யாவரையும் மிகைத்தவன், நுண்ணறிவாளன். இப்போ இந்த சூறா வந்து எப்படி தொடங்குது அப்படின்னா, அல்லாஹ்வை துதித்து கொண்டிருக்கின்றனர். அல்லாஹ்வை எல்லாரும் துதிச்சுட்டு இருக்காங்க. யார் துதிக்கிறாங்க அப்படின்னா வானங்களில் உள்ள ஒவ்வொன்றும் பூமியில் உள்ள ஒவ்வொன்றும். வானம் பூமியில் இருக்கிற ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுடைய புகழை பாடிக்கொண்டே இருக்கின்றது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதுக்கப்புறம் அல்லாஹ் ஒரு 4 பெயர்களை வந்து அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய 4 சிஃபத்துகள் தன்மைகளை வந்து அல்லாஹ் சொல்றான். முதல் தன்மை அதுல அல்லாஹ் என்ன சொல்றான், அவன் அரசனாக இருக்கின்றான். அடுத்ததாக அல்லாஹ் சொல்றான் மிகவும் தூய்மையானவன். 2வது மிகவும் தூய்மையானவன்.
மூணாவது யாவரையும் மிகைத்தவன் நுண்ணறிவாளன். எப்பயுமே குர்ஆன்ல பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய பெயர்கள் 100க்கு அதிகமாகவும் சொல்றாங்க, 100க்கு 99ங்கிறது காமனா எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம். அப்போ அல்லாஹ்வுக்கு வந்து 100 பெயர்கள் 99 பெயர்கள் இருக்கு அப்படின்னா அந்த பெயர்களை வந்து அல்லாஹ் குர்ஆன்ல பயன்படுத்துறது பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த வசனங்களுடன் தொடர்புடைய சிஃபத்தை தான் அல்லாஹ் பயன்படுத்துறாங்க. அந்த ஒரு சிஃபத்து சொல்றான் அப்படின்னா அந்த சிஃபத்து ரிலேட்டடா அந்த சூரா பேசும், அந்த ஆயத்து வந்து பேசும், அந்த ருக்கு பேசும், அந்த மாதிரி வந்து அமைச்சிருக்கும். இப்போ இதுல அல்லாஹ்வுடைய சிஃபத்து 4 சிஃபத்துகள் ஒரேடியா வருது. இப்போ அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த வசனங்கள் அந்த சிஃபத்தை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய அல்லாஹ்வுடைய சிஃபத்தை அதை வந்து விரிவாக்கம் பண்ணி அது வந்து சொல்லக்கூடிய. இப்போ முதல் சிஃபத்தை எடுத்தோம்னு வச்சுங்களேன், அல் மலிக். அல்லாஹ் சொல்றான் யுஸப்பிஹு லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த் அல் மலிக் அல் குத்தூஸ் அஸீஸுல் ஹக்கீம். இதுதான் அந்த 4 சிஃபத். அல் மலிக், அல் குத்தூஸ், அல் அஸீஸ், அல் ஹக்கீம். அப்ப இந்த 4 சிஃபத்துகள்ல முதல் சிஃபத் அல்லாஹ் என்ன சொல்றான்? அல் மலிக், அரசன். அவன் எதுக்கு அரசன்? அரசன் அவன் எதை வச்சு சொல்றான் அப்படின்னா அது எல்லாமே அதிகாரம் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. அதனால அவன் அரசனா இருக்கான். அரசன் என்ன? அவனுடைய நிலப்பரப்புக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா அதிகாரமும் அரசனுக்கு உரியது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? அல் மலிக். அப்ப எது எல்லாம் என்னுடையதோ அது எல்லாருக்கும் நான் தான் அரசன் அப்படிங்கிறான். ஏன்னா அவன் தான் படைச்சான், இயற்கையாக இருந்து நமக்கு நிர்வாகமும் செய்யறான், மழை காத்து நமக்கு தேவையான பரிபாலனம் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் அல்லாவே செய்யறான். சோ முதல்ல வந்து அல்லாஹ்வுடைய சிஃபத் வந்து அரசன். ஏன் அரசனா இருக்கிறான்? ஏன்னா எல்லாமே அவனுக்கு சொந்தம், அதனால அவன் அரசனா இருக்கிறான். இன்னொருத்தன் பொருளுக்கு அவன் அரசன் கிடையாது. தன்னுடைய பொருள் அல்லாஹ்வுடைய ஓன் ப்ராப்பர்ட்டிக்கு அல்லாஹ் அரசனா இருக்கிறான். அடுத்தது அல்லாஹ் தன்னுடைய சிஃபத்தை சொல்லும் போது அல் குத்தூஸ். முதல்ல சிஃபத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளான மீனிங் போகும். அப்போ அல் குத்தூஸ் அப்படின்னு அல்லாஹ் சொல்றது. இது என்ன குத்தூஸ் அப்படிங்கிறது? என்ன அப்படின்னா தூய்மையானவன். தூய்மைனா என்ன? எந்த மீனிங்ல இந்த இடத்துல குத்தூஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எது எல்லாம் பலவீனங்களோ எது எல்லாம் அசுத்தங்களோ அந்த எல்லா அசுத்தங்களையும் விட்டு விலகியவன். இப்போ உதாரணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போர்வையில வந்து இந்த நம்ம ரொம்பவும் பாப்புலரான ஹதீஸ், இந்த கருப்பு போர்வையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உறுப்பினர்களை கொண்டு இறைவா இவர்களை தூய்மைப்படுத்து அப்படிங்கிறாங்க. அப்ப எதுல இருந்து தூய்மைப்படுத்துறது? இப்ப அந்த இடத்துல என்ன வானத்துல இருந்து ஒரு ஷவர் இறங்கி ஏதோ குளிப்பாட்டிச்சாங்க? அதை கிடையாது. அப்போ எதெல்லாம் மனிதர்களுடைய நஜிஸோ அதுல இருந்து தூய்மைப்படுத்துவது, எதெல்லாம் தீய பண்புகளோ எதெல்லாம் அசுத்தமான பண்புகளோ அந்த பண்புகளை விட்டு தூய்மையா இருப்பது. அப்ப அல்லாஹ்வுடைய இந்த அல்லாஹ் தூய்மையானவன் அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அவன் அனைத்து அசுத்தங்களை விட்டு தூய்மையானவன். எதுக்காக இதெல்லாம் அல்லாஹ் முன்னாடி சொல்றான்? ஃபர்ஸ்ட் தன்னுடைய சிஃபத்துகளை அல்லாஹ் இன்ட்ரடக்ஷன் பண்றான். அதுக்கு பின்னாடி சப்ஜெக்ட் வரப்போகுது, அதுக்கு பின்னாடி அதோடைய விளக்கம் வரப்போகுது. ஏன் அப்படின்னா அந்த டைம்ல நீங்க கேட்க கூடாது அல்லாஹ் இப்படி சொல்லலாமா அப்படின்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அல்லாஹ் தன்னை பத்தி என்னை பத்தி முதல்ல உனக்கு என்னெல்லாம் டவுட் இருக்கோ முதல்ல அதை கிளியர் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் நான் சொல்றது நீ கேளு. இதுதான் அல்லாஹ் சொல்றான். முதல்ல தன்னை பத்தி இன்ட்ரோடக்ஷன் அல்லாஹ் கொடுத்தானா அதுக்கப்புறம் அவனுடைய கட்டளைகளை வந்து அல்லாஹ் வந்து கொண்டு வரும். அப்ப அந்த தூய்மையானவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் விஷயம் அல்லாஹ் வந்து அவனிடம் அவன் வந்து பாத்தீங்கன்னா எதையும் என்ன சொல்றது, யாரும் அவனை வந்து ஏமாத்த முடியாது, யாரும் அவனை வந்து விலை கொடுத்து வாங்க முடியாது, யாரும் வந்து ஒரு பாசத்தினால அல்லாஹ் வந்து கண்ணை வந்து இது மறைச்சிட முடியாது. சொல்லுவோம்ல, பாசம் வந்து கண்ணை மறைச்சிருச்சு. அதாவது ஏதோ ஒரு எமோஷன், அந்த எமோஷன்களுக்கு அப்பாற்பட்டவன் அல்லாஹ் கோபத்துல ஒரு முடிவு எடுக்க மாட்டான். தானமும் ஒண்ணுதான், அல்லாவுடைய கோபமும் ஒண்ணுதான், அல்லாவுடைய மகிழ்ச்சியும் ஒண்ணுதான், அல்லாவுடைய எல்லாமே. அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் கோபத்துல ஒரு முடிவு எடுக்கும். நம்ம வந்து நம்முடைய ஸ்டேஜ், நம்ம மூடுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய முடிவுகள் இருக்கும். ஆனா அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் எல்லா மூடுலையும் அல்லாஹ்வுடைய ஸ்டெபிலிட்டி இருக்கும். எந்த முடிவு எடுத்தாலும், எந்த பேச்சு பேசினாலும், எந்த எமோஷன்ல பேசினாலும் அந்த பேச்சுல வந்து என்ன இருக்கும், அது வந்து கிளியரா இருக்கும். அது வந்து மாத்தி பேச வேண்டிய தேவையே ஏற்படாது. சோ அதனால அல்லாஹ் என்ன சொல்றான், இது வந்து தூய்மையானவன். அதே மாதிரி
பாரபட்சம் காட்ட மாட்டேன். நல்லா ஒரு தரப்புக்கு ரொம்ப ஃபேவர் ஆகும், இன்னொரு தரப்புக்கு வந்து ஃபேவர் இல்லாமலும், எல்லாருமே அல்லாஹ்வுடைய படைப்புகள் தான். அப்போ ஒரு படைப்புக்கு அல்லாஹ் வந்து கொஞ்சம் கூடுதல் சலுகைகளும், ஒரு படைப்புக்கு வந்து அல்லாஹ் ஓரவஞ்சனையும் செய்ய மாட்டான். தவறுகளுக்கு அங்க இடமே கிடையாது. அல்லாஹ்வுடைய அறிவு வந்து கம்மியா இருந்து ஒரு காலகட்டத்துல அறிவு வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாகி, அதுக்கப்புறம் முன்னாடி எடுத்த முடிவு வந்து பின்னாடி வந்து அதை வந்து சரி பார்க்கலாம் அல்லது மறு ஆய்வு செய்யலாம் அப்படிங்கிற அந்த தேவைக்கே இடம் இல்லை. அப்போ அல்லாஹ் இந்த அசுத்தங்கள், இதெல்லாம் அசுத்தங்கள். ஏன்னா நம்மளே வாழ்க்கையில ரிக்ரெட் பண்றோம்ல, எவ்வளவு விஷயங்கள் கடந்து வந்து திரும்பி பார்க்கிறோம், அடடா இந்த முடிவு எடுத்திருக்க கூடாது, அந்த முடிவு எடுத்திருக்க கூடாது. அந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு எதுவுமே கிடையாது. அதனால அல்லாஹ் தூய்மையானவன் அப்படின்னா இந்த மாதிரி எரர் இருக்கு பாத்தீங்களா, அந்த எரர்ஸ்க்கு அப்பாற்பட்டவன், அவன் தூய்மையானவன். எதில் அல்லாஹ் சொல்றான். அடுத்தது அந்த சிப்பத்தை என்ன அப்படின்றது அல் அசீஸ். அல் அசீஸ்னா என்னன்னா மிகைத்தவன். மிகைத்தவன்னா அல்லாஹ்வை யாரும் தோற்கடிக்க முடியாது. அல்லாஹ்வை யாரும் என்ன பண்ணிட முடியாது, தோற்கடிக்க முடியாது. அல்லாஹ்வை யாரும் ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பிடியிலிருந்து யாரும் விலகி இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில் இருந்து யாரும் தப்பி இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய மானிட்டர்ல தான் எல்லாருமே இருந்தாகணும். அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளும் சேர்ந்து, வானம் பூமியில இருக்கிற எல்லா படைப்புகளும் சேர்ந்துட்டு அல்லாஹ் வந்து வீழ்த்த பாக்குது. இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டா ஏதாவது பண்ண முடியும். உதாரணத்துக்கு சூரியன், சந்திரன், இந்த கேலக்சி, இந்த பிளாக் ஹோலு, எவ்வளவோ இருக்குது. இந்த எல்லாமே சேர்ந்து அல்லாஹ் வந்து சரி நம்ம எல்லாம் ஒன்னாயிரலாம், அல்லாஹ்வுக்கு எதிராக நம்ம அணி திரண்டலாம். இப்போ உதாரணத்துக்கு அரசாங்கம் இருக்கு, வலிமையானது தான். ஆனா மக்கள் சக்தி மேல் முன்னாடி அரசாங்கம் ஒண்ணும் கிடையாது, பணிஞ்சுதான் ஆகும். இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய படைப்புகள் எல்லாரும் ஒண்ணு திரண்டாலும் அல்லாஹ் என்ன பண்ணிட முடியாது, அவனை வந்து பணிய வைத்திட முடியாது, அவனை வந்து டவுன் ஹேண்டு கொண்டு போயிட முடியாது. ஆல்வேஸ் அல்லாஹ் அப்பர் ஹேண்ட்ல தான் இருக்கும். அப்போ இந்த ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, அவனுடைய ஆதிக்கம் மிக வலிமையானது. இது ஒரு முக்கியமான விஷயம். இது மூணாவது சிஃபத்தாச்சா. நாலாவது அல் ஹக்கீம். இதுக்கு வந்து என்ன, நுண்ணறிவாளன். அல்லாஹ் வந்து நுணுக்கமா அறிவு, அவனுடைய அறிவு எப்படிப்பட்டதுன்னா அந்த மேக்ரோ லெவல் அப்படிமா. உதாரணம் மேக்ரோ லெவல் பாக்குறோம், வந்து பாக்குறோம் அது ஒரு கட்டடம் பா அப்படிங்கிறோம். இது வந்து சும்மா ஒரு மேலோட்டமான ஒரு பார்வை. இதே ஆழமா பாக்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல அது வாங்கும்போது பார்ப்போம். இந்த பில்டிங்கை பர்ச்சேஸ் பண்ணும்போது எப்படி பார்ப்போம், மைக்ரோ லெவல்ல பார்ப்போம். அளந்து பார்ப்போம், இந்த செவ்வறு அளந்து பார்ப்போம், பின்னாடி ஏதாவது டிஸ்பியூட் இருக்கான்னு பார்ப்போம், ஈஸி போட்டு பார்ப்போம், பல ஆங்கிள் இருந்து பார்ப்போம். அல்லாஹ்வுடைய அந்த நுண்ணறிவுங்கிறது எப்படிப்பட்டதுன்னா மேக்ரோ லெவல் டீட்டெயிலும் அல்லாஹ் இருக்கும், மேலோட்டமான பார்வையும் அல்லாஹ்வுக்கு தெரியும், ஆழ்ந்து ஊடுருவி பார்க்கக்கூடிய மைக்ரோ லெவல் டீட்டெயிலும் அல்லாஹ்வுக்கு தெரியும், கடந்த காலமும் அல்லாஹ்வுக்கு தெரியும், நிகழ்காலமும் அல்லாஹ்வுக்கு தெரியும், வருங்காலமும் அல்லாஹ்வுக்கு தெரியும். ஒரு நாத்திகருக்கும் ஒரு முஸ்லீமுக்கும் டிபேட் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த டிபேட்ல வந்து நாத்திகர் வந்து இப்படிங்கிறாரு, அல்லாஹ் யார் படைச்சா எனக்கு பதில் சொல்லுங்க, அப்பதான் நான் நம்புவேன் அப்படிங்கிற. அப்போ அவர் திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறாரு, முஸ்லீம் அருமையான கேள்வி கேட்டார். இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு ப்ராடக்ட் செய்து, அந்த கம்பெனி அந்த ப்ராடக்ட்டுக்குள்ள இருக்குமா வெளியே இருக்குமா அப்படின்னு. வெளியே இருக்கும். புரியுதா இல்லையா நான் சொல்றது? ஒரு உருவாக்குறவன் அந்த பொருளுக்குள்ளே இருப்பானா, ஒரு படைப்பாளன் படைப்புக்குள்ள இருப்பானா, படைப்புக்கு வெளியே இருப்பானா? படைப்புக்கு வெளியே தான் இருப்பான். அப்ப இங்க டைம் இருக்கு, அப்போ டைமுக்குள்ள அல்லாஹ் எப்படி வருவான்? அப்போ டைம் வந்து அல்லாஹ் தான் படைச்சான். அப்போ டைம் இங்க இருக்கும்போது நேரத்துக்குள்ள அல்லாஹ் எப்படி வருவான் அப்படின்னா அவன் பதில் சொல்ல முடியல. அவன் வந்து ஹேங் ஆயிட்டான். ஆமா கரெக்ட் தான் நீங்க சொல்றது, அல்லாஹ் வந்து டைமுக்கு வெளியே இருப்பான். அப்ப நேரத்துக்கு, கால நேரத்துக்கு அல்லாஹ் அப்பாற்பட்டவன். சோ அல்லாஹ்வுடைய அறிவு, கடந்த காலத்துடைய அறிவும் அல்லாஹ்வுக்கு இருக்கு, நிகழ்காலத்துடைய அறிவும் அல்லாஹ்வுக்கு இருக்கு, எதிர்காலத்துடைய அறிவும் அல்லாஹ்வுக்கு இருக்கு. அததான் அல்லாஹ் இங்க என்ன சொல்றான், நுண்ணறிவாளன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த நுண்ணறிவு இது வந்து எதுக்காக அல்லாஹ் சொல்றான் அப்படின்னா, எனக்கு தெரியாத சப்ஜெக்டே கிடையாது, எனக்கு தெரியாத டாபிக்கே கிடையாது. ஒரு பெண் மனசு பெண்ணுக்கு தான் தெரியும், இல்ல அல்லாஹ்வுக்கு. ஒரு ஆண் மனசு ஆணுக்கு தான் தெரியும், இல்ல அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்புறம் இங்க ஒரு குரூப் சுத்துது இல்ல, கலர் கலரா கொடியை தூக்கி போட்டு, எங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் யாருக்கும் புரியல. டே புரியுண்டா,
உன் ஃபீலிங்ஸும் புரியும், உங்க அப்பா ஃபீலிங்ஸும் புரியும். என்ன எல்லா ஃபீலிங்ஸும் புரிஞ்சுட்டு தான் நல்லா உட்காந்துட்டு இருக்கிறான். அதெல்லாம் புரிஞ்சுட்டு தான் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் அது தப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த மைக்ரோ லெவல் டீடைலிங் இருக்கு பாருங்க, அது வந்து அல்லாவுக்கு வந்து நுணுக்கமான அறிவு. உதாரணத்துக்கு பெண்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நாங்க ஒரு கல்யாணத்துக்கு போறோம், நம்ம போவோம் பார்ப்போம், பக்கத்து வீட்டுல இருந்து யாரோ ஃபேமிலி ஒன்று வந்திருப்பாங்க, ஜி எப்படி இருக்கும் அப்படின்னு அவ்வளவுதான் நம்ம பாக்குறது மேக்ரோ லெவல். ஆனா மைக்ரோ லெவல் இந்த லேடிஸ் பாக்குறாங்க பாருங்க, அவங்க வந்து மைக்ரோ லெவல் டீடைல் பார்ப்பாங்க. கரெக்டா சொல்லுவாங்க, போட்டிருக்கிறது செயின் வந்து தங்கம், மேல போட்டிருக்கால நெக்லஸ் அது மாலை அது வந்து 1 கிராம் கோல்டு, மற்றதெல்லாம் வந்து கல்யாண கவரிங்கு. இந்த புடவை வந்து 3-4 மாசத்துக்கு முன்னாடி வேற ஒரு கல்யாணத்துல இவ கட்டிட்டு வந்தா. எங்க அக்கா சொல்லுவா, போட்டோ எடுத்து நான் போட்டோ எடுத்து பார்த்துட்டு இருப்பேன், இதே புடவை தான் போட்டு வந்தாங்களா, இந்த புடவைங்கிற எப்படி உனக்கு நான் என்ன போட்டேனே எனக்கு தெரியாது, நீ எப்படி கரெக்டா சொல்ற? இல்ல எங்களுக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னா இதெல்லாம் ஆச்சரியம் எவ்வளவு அந்த மாதிரி. அப்போ அந்த மைக்ரோ லெவல் டீடைலிங் அப்படிங்கிறது அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட அல்லாஹ்வுக்கு வந்து தெரியும். நம்ம வாயில நம்ம பேச நினைக்கிறது ஒண்ணு, நல்லா வருது அப்படின்னு வாயில அப்படி நிறுத்துவோம், என்ன வந்துச்சுன்னு நல்லா தெரியும். அதனாலதான் அல்லாஹ் விஷயத்துல அல்லாஹ் சொல்றான், என்னங்கிறான், என் விஷயத்துல பயந்துக்கு, என் விஷயத்துல மவனை உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே கேம் போடுறது, வெளிப்படையா ஒரு அதாவது பசப்பு வார்த்தைகள் பேசுறது, இது மாதிரியான வேலைகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற. இப்போ உதாரணத்துக்கு இது ஒரு 4 சிஃபத்துகள் அல்லாஹ் சொல்றோம். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரும். இப்போ அரசன் அல்லாஹ் ஏன் அங்க சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனுடைய அதிகாரத்துக்காக சொல்றான். அந்த அதிகாரம் எப்படி வந்து மனிதர்கள் மேல இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்னா 3 லேயரா, அதாவது ஒரு லேயரு இன்னொரு லேயரு இன்னொரு லேயர், மொத்தம் ஒரு 3 அடுக்குகளா மனிதன் மேல அல்லாஹ் அதிகாரம் செலுத்துகின்றான். அதுல முதல் அடுக்கு எது அப்படின்னா தனி மனிதன், அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். இந்த முதல் லேயர் ஒரு தனி மனிதன் மீது அல்லாஹ்வுடைய ஆதிக்கம் உள்ளது. அந்த இப்ப இங்க இருக்கக்கூடிய மனிதன் ஒவ்வொருத்தனும், இந்த உலகத்துல பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தனும் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டு, அல்லாஹ் சொல்ற உத்தரவுகளின்படிதான் வாழணும். அவன் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படிதான் வாழ்ந்தாலும். ரெண்டாவது அடுக்கு எது? குடும்பம். இப்போ குடும்பமா சேர்ந்து வாழ்றோம். அப்போ இந்த கட்டுப்பாடுகள் யார் பிக்ஸ் பண்றது? பொண்டாட்டி எப்ப அம்மா வீட்டுக்கு போறது, போகக்கூடாது, பொண்டாட்டி எங்க இருக்கணும், தனி கொடுத்தனும் போறதா போகக்கூடாதா, வீட்டுல வந்து யாரு வந்து குழந்தைகளை நிர்வாகம் பண்ணணும், யாரு வந்து சம்பாதிக்க போகணும், யாரு வந்து மேல நிர்வாகத்துல இருக்கணும், யார் யாருடைய நிர்வாகத்துக்கு கீழே வரணும், இந்த விஷயங்கள் ஆணும் முடிவு பண்ணக்கூடாது, பெண்ணும் முடிவு பண்ணக்கூடாது, அல்லாஹ் முடிவு பண்ணணும். அப்போ இந்த அதிகாரம், இது வந்து இந்த அடக்கிய ஆளுதல் இருக்கு பாருங்க, இதுவும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். நம்ம கிட்ட அவன் ஆட்சி செலுத்த விரும்புறான். அதுல முதல் ஆட்சி, முதல் தனி மனிதன் ஆட்சி. என் மேல அல்லாஹ் எனக்கு ஹாக்கிம், அல்லாஹ் எனக்கு 5 மணிக்கு எனக்கு தூக்கம் எவ்வளவுதான் பெருசா இருந்தாலும் எனக்கு சுபு தொழுகை பாங்கு சொல்லப்பட்டா நான் எழுந்திச்சே ஆகணும். அது எனக்கு என்னுடைய நப்சுக்கு அது எவ்வளவு பிடிக்காம இருந்தாலும் சரி, அதே மாதிரி நான் நோன்பு வச்சுதான் ஆகணும். எனக்கு எவ்வளவுதான் உணவு தேவையா இருந்தாலும், அதனால நான் பலகீனப்பட்டாலும், அதனால என்னுடைய ரொட்டீன் லைஃப் பாதிக்கப்பட்டாலும் நான் வயிறு பசிச்சேதான் ஆகணும். அப்போ இது அல்லாஹ்வுடைய உத்தரவு கீழே நான் வந்துடணும், அல்லாஹ்வுடைய ஆட்சிக்கு கீழே நான் வரணும். அடுத்தது அந்த ஃபேமிலி இங்க நிறைய பேர் தடுமாறுறாங்க. இந்த தனிநபர் ஆட்சி கூட செலுத்திட முடியுது, ஆனா ஃபேமிலிய வந்து ரூல் பண்ணி பாருங்க. இஸ்ராராமர்கிட்ட ஒருத்தர் கேட்பாரு, என்ன சொல்லுவாரு அப்படின்னா, வாழ்க்கையில வந்து சிரமங்கள்லாம் நமக்கு வரமாட்டேங்குது அப்படிங்குது, நீங்க உங்க ஃபேமிலிகிட்ட ஒழுங்கா தாவா செய்யலன்னு அர்த்தம் அப்படிங்கிற. ஏன் அப்படின்னு உங்க ஃபேமிலியில் தாவா செஞ்சு பாருங்க, சிரமங்கள் தன்னால வரும், கான்ஃபிளிக்ட் வரும். நம்ம வீட்டுல இருக்காங்க, நம்ரூத், ஃபிரௌன், காரூன், ஹாமான், இவங்க எல்லாம் எங்கேயும் இல்ல, நம்ம வீட்டுல இருப்பாங்க. ஒரு சேலஞ்ச், ஒரு பேட்டில் உருவாகிறது உங்களால பார்க்க முடியும். சொந்தங்களை வந்து நீங்க எதிர்க்க வேண்டிய வரைக்கும் வரவே வராது, சான்ஸே இல்லைங்க. 100% விக்ரமன் படத்துல வர்ற மாதிரி அப்படி 100% அல்லாவுடைய இதை கட்டுப்பட்டு அப்படியே அந்த அல்வா துண்டு மாதிரி ஒரு ஃபேமிலி வந்து அல்லாஹ் வந்து யாருக்கும் ஏற்படுத்தல, ரசூலுல்லாஹ்வுக்கே ஏற்படுத்தல முதல்ல.
பாசிபிளே கிடையாது. அங்க கான்ஃபிளிக்ட் இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நாம வந்து மிஸ்டேக் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். குறைஞ்சபட்சம் வேணா ஒரு கணவன் மனைவினா அல்லாவுக்கு கட்டுப்படுறவங்களா இருக்கலாம். கணவனுடைய அம்மா மனைவியோட அம்மா வேற லெவல்ல தான் இருப்பாங்க, அல்லது அவங்க மனைவியோட சகோதரி வேற மாதிரி இருப்பாங்க, கணவருடைய சகோதரி வேற மாதிரி இருப்பாங்க. இது எல்லாம் மேனேஜ் பண்ணும். இந்த இடத்துல ஃபேமிலிக்கு அல்லாவுடைய சட்டங்கள் என்ன இருக்கு அப்படிங்கறத நாம பொருத்திப்பாங்க. இங்க எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம எமோஷனுக்கு டாமினேட் பண்ணிடுவோம். கேட்டா என்ன பண்ணிடுவோம், ஏதோ ஒரு வயலேஷன் ஆப்போசிட் சைட்ல இருந்து நடந்துருச்சா, இதுதான் சாக்குன்னு தலையில ஏறி வச்சு நீ ஒண்ணு வயலேட் பண்ணில அப்படின்னா பதிலுக்கு என்ன பண்ணும், நான் ஒண்ணு வயலேட் பண்ணும். கேட்டா தப்புக்கு தப்பு ஈக்குவல் ஆகாது. இது அல்லாஹ்வுடைய இடத்துல ஆகாது. ஒருத்தன் ஃபேமிலியில ஒருத்தர் தப்பு செஞ்சிட்டார், இந்த பக்கம் அது அந்த நபரு அதே தவறு செஞ்சுட்டா, ரெண்டு பேரும் குற்றவாளிகள், ரெண்டு பேரும் அல்லாஹ்விடத்துல பதில் சொல்லி ஆகும். இது வந்து இந்த தப்புக்கு இது சரியாயிருமா? கண்டிப்பா ஆகும். அல்லாஹ் உங்க ரெண்டு பேரையும் நரகத்துல போடுவதற்கு சக்தி உள்ளவன், ஆற்றல் உள்ளவன். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அந்த ரூல்ஸை வந்து அல்லாஹ் வந்து வயலேட் பண்ண மாட்டான். அப்ப இது முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்ப ரெண்டாவது அடுக்கு குடும்பம். அப்ப குடும்பம் வந்து அல்லாஹ் குடும்பத்துல அல்லாஹ் என்ன பண்ண விரும்புறான், அரசாட்சி புரிய விரும்புகிறான். மூன்றாவது அடுக்கு சமூகம். இது இன்னைக்கு நமக்கு அவுட் ஆஃப் த டாப் பாக்ஸ். இங்க வந்து நாம வாழ்ற இந்தியா போன்ற பகுதிகளில் இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் என்ன ஆயிடுச்சு, இது வந்து நாம வந்து இங்க பெருசா நாம இதை விவாதிச்சு ஒன்றும் பண்ண போறது கிடையாது. இது செகண்டரியா வைக்க வேண்டிய விஷயம். ஆனா அல்லாஹ் இதிலும் என்ன பண்ணணும்ங்கிறான், சமூக கட்டமைப்பும் இது மாதிரிதான், நான் சொல்ற மாதிரிதான் இருக்கணும் அப்படின்னு தான் அல்லாஹ் சொல்றான். அப்போ இந்த அல்லாஹ்வுடைய அந்த அதிகாரம் அல் மலிக்குங்கிற அந்த சிஃபத்து 3 அடுக்கா நம்ம மேல வந்து அமல்படுத்தப்படுது. புரியுதா? முதல் அடுக்கு நம்ம, அதுக்கப்புறம் நம்மளுடைய குடும்பம், அதுக்கப்புறம் சொசைட்டி. சொசைட்டி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு யார் கையில இருக்கோம், நாமளே அடிமையா இருக்கோம். அப்போ அந்த அது சார்ந்த கேள்விகள் நமக்கு வராது. ஆனா அதுல வேற சில விஷயங்கள் இருக்கு, அதுல ஜாயின் பண்ணக்கூடாது. அதுல மனசளவுல அந்த தீமைன்னு புரிஞ்சு வச்சிருக்கணும், அதுல இருந்து நம்ம விலகி இருக்கணும், அது தனி விஷயம். அப்போ இப்ப இந்த இடத்துல இப்ப அந்த அடுத்த வசனத்துக்கு வருவோம். இப்ப நான் என்ன சொன்னேன், முதல்ல 4 சிஃபத்து மட்டும் அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப அந்த 4 சிஃபத்துக்கு வந்து எப்படி எல்லாம் வந்து அல்லாஹ் வந்து அந்த வேலைகளை சொல்றான் பாருங்க அப்படின்னு. இப்ப அதுல அடுத்த 2வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், ஹுவல்லஸி பஅஸ ஃபில் உம்மீன ரசூலம் மின்ஹு யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கிஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா வ இன் கானூ மின் கப்லு லஃபீ ஸலாலில் முபீன். அவன்தான் உம்மிடையே ஒரு தூதரை அவர்களிலிருந்தே தோற்றுவித்தான். அவர் எத்தகையவர் எனில், என்னுடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதி காட்டுகின்றார், அவர்களின் வாழ்க்கையை அலங்காரமாக்குகின்றார், மேலும் அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கின்றார். ஆனால் அவர்களோ இதற்கு முன்பு வெளிப்படையான வழிகேட்டில் விழுந்து கிடந்தார்கள். இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து அல்லாஹ் பனி இஸ்மாயில்களை பார்த்து பேசுறான். இப்ராஹிம் நபி ஒரு துவா கேட்கிறேன், காபத்துல்லாவை கட்டும் போது இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் நபியும் துவா கேட்கிறேன், இறைவா இவர்களில் இருந்து இவர்களுக்கு ஒரு தூதரை அனுப்பு. பக்ரா சூரா பக்ரால 120 சம்திங்ல அந்த வசனம் வரும். சோ அந்த துவாவுடைய பதிலாக அல்லாஹ் இந்த ஃபசீலத்தை வந்து அல்லாஹ் சொல்றான், உங்களுக்காக உம்மிகளிடையே, அதாவது எழுத படிக்க தெரியாதவர்களிடையே ஒரு தூதரை அவர்களில் இருந்தே தோற்றுவித்தான். இதோ அந்த இப்ராஹிம் நபி கேட்ட அந்த துவா ஏற்கப்பட்டு விட்டது. அவரு கேட்ட அதே மாதிரி ஒரு ரசூல் அனுப்பிட்ட. அவர் எத்தகையவர் என்றால், அவருடைய வேலைகளில் எது, அவங்களுடைய வேலை எது என்றால் அவனுடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதி காட்டுகின்றார். இது முதல் பணி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உம்மத்துக்கு செஞ்ச முதல் பணி எது, வசனங்களை ஓதி காட்டுவது. இப்ப அந்த சிஃபத்துக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் வசனத்துல நம்ம பார்த்தோம்ல, முதல் சிஃபத் எது அல் மலி. அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், ரசூல்லா என்ன செய்யறாங்க, வசனங்களை ஓதி காட்டுகின்றோம். அப்போ அரசனுடைய லெட்டரை படிச்சு காட்டுறது ஃபர்ஸ்ட். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, ஓலைச்சுவடி வருமா, அரசன் இருந்து ஓலைச்சுவடி வந்திருக்குதுன்ட்டு, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பாருங்க, ரிலேட் ஆகுது பாத்தீங்களா, அங்க சிஃபத்து வருது. இந்த இடத்துல வேலையில ஃபர்ஸ்ட் வேலையும் அல்லாஹ்
சீக்வன்ஸ் அதே சீக்வன்ஸ்ல சொல்றேன். அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காட்டுகின்றார். அல் மலிக் வருது. அல் மலிக் அரசனின் உத்தரவுகள், அரசனுடைய ஓலைச்சுவடிகளை கலப்படம் இல்லாமல், உள்ளது உள்ளபடி, பொருள் மாறாமல், சிலதை கூறி சிலதை மறைக்காமல் எடுத்து சொல்லிடணும். இல்லைன்னா பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ரசூல்லா என்ன பண்ணிட முடியாது, அந்த உத்தரவுகள்ல தன்னுடைய மனோ இச்சையை புகுத்த முடியாது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டிச்ச வசனங்கள் கூட இன்னைக்கு குர்ஆன்ல அது பார்க்க போனா அது யூஸ் இல்லாத, இன்னைக்கு நமக்கு அதுக்கு ஷரியத் அதுல ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய வசனங்கள் பல. இன்னும் போதும் திருமணம் இனிமே பண்ணாதீங்கிறான். அந்த வசனம் அல்லாஹ் நினைச்சிருந்தா ரசூல்லா கிட்ட ஆப்ஷன் இருந்திருந்தா அவங்க நீக்கி இருப்பாங்க. அப்ப அதை நீக்க முடியல. அந்த மாதிரியான ஒரு 4-5 வசனங்கள் இருக்கு. அப்போ அல்லாஹ்வுடைய வசனங்களை அப்படியே படிச்சு காட்டணும். அப்போ அரசனின் அந்த ஓலைச்சுவடியை அப்படியே வாசித்து காட்டுவது என்னுடைய தூதரின் முதல் பணி. இதுக்கு அந்த அல் மலிக்ங்கிற அந்த சிஃபத்தை பொருந்தது. 2வது அல்லாஹ் சொல்றான், வாழ்க்கையை அலங்கரிப்பது. வயு ஜக்கிஹிம், அங்கேயும் என்ன வரும், தஸ்கியா அப்படிங்கிற அந்த வார்த்தை வரும். தஸ்கியாவுக்கு பல மீனிங் இருக்கு. ஒண்ணு தூய்மைப்படுத்துவது. அப்ப அந்த இடத்துல என்ன வருது, அல் குத்தூஸ்ங்கிற சிபத் வந்துச்சா 2வது சிபத்து. அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், தூய்மைப்படுத்துவது. அவர் வருவார், என்னுடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதி காட்டுவார், அவர்களின் வாழ்க்கையை அலங்காரமாக்குவார். நான் இந்த அலங்காரம்ங்கிற வார்த்தை நான் மௌலானா மௌதூதியுடைய டிரான்ஸ்லேஷன்ல இருந்து நான் எடுத்திருக்கேன். உருதுல அது இருக்கு, தமிழ்ல பாத்தீங்கன்னா அது கிடையாது. தமிழ்ல தூய்மைப்படுத்துவார் அப்படின்னு தான் அவங்க எழுதியிருக்காங்க. ஆனா உருதுல அலங்கரிப்பார் இருக்கு. இது மீனிங் 2 ஒண்ணுதான். உதாரணத்துக்கு செயல்கள் இருக்கு. அது மனிதருடைய வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்க. வாழ்க்கைன்னா என்ன, செயல்களுடைய ஒரு தொகுப்பு தான் வாழ்க்கை. பல செயல்கள் சேர்ந்துச்சுன்னா வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. இப்போ வாழ்க்கை அசிங்கமான வாழ்க்கையும் இருக்கு, அழகான வாழ்க்கையும் இருக்கு. கேவலமான ஒரு வாழ்க்கை, நீ எல்லாம் ஈன பிறவிடா, நீ எல்லாம் ஏண்டா பிறந்த கேட்போம்ல, அந்த மாதிரி இப்படிப்பட்ட ஈன செயல்களே செஞ்சுட்டு இருக்கிறான். அப்ப அருவருக்கத்தக்க செயல்களும் இருக்கு, அலங்காரமான செயல்களும் இருக்கு. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாருங்க நமக்கு அலங்காரமா தெரியும். என்ன மனுஷன், எப்படி இந்த இடத்துல இந்த சிச்சுவேஷன்ல எப்படி இவர்னால இவ்வளவு கண்ட்ரோலா இருக்க முடியுது, இந்த சிச்சுவேஷன்ல எப்படி இவர் எதிரிகள்னால இவ்வளவு கரிசனமா நடக்க முடியுது, இந்த சிச்சுவேஷன்ல எப்படி இவர் பசி எவ்வளவு இருக்கும் போதும் தர்மம்னு சொல்லி ஒருத்தர் கொண்டாந்து சாப்பாடு கொடுக்குறாங்க, ரசூலா வாங்கிக்கிறாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் இது தர்மமா அன்பளிப்பாங்கிறாங்க, தர்மங்கிறாங்க, திருப்பி கொடுத்துறாங்க. அப்போ இதெல்லாம் உயர்ந்த பண்புகள். இன்னைக்கு நமக்கு என்ன, வந்தா போதுங்க, கிடைச்சா போதுங்க, பொது சொத்து நம்ம சொத்து எல்லாம் ஒரே சொத்து தான், இது உங்கள் சொத்து, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, நம்ம சொத்து, திரி போட்டு படிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சு. இந்த மாதிரி செயல்கள் நல்ல செயல்கள் இருக்கு, அழகான செயல்கள். அப்ப அழகான வாழ்க்கை இருக்கு, அதுதான் அந்த வாழ்க்கையை அப்படி அலங்கரிப்பது. அப்ப அந்த வாழ்க்கை அசுத்தமான செயல்களிலிருந்து விலகி இருப்பது. ஏன்னா அல்லாஹ் குத்தூஸ், ஏன்னா அல்லாஹ் அல் குத்தூஸ், அவன் தூய்மையானவன். அப்ப அவன் என்ன பண்ணா, ஒரு தூய்மையான மனிதரை தேர்ந்தெடுத்து ஒரு தூய்மையான வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுத்து ஒரு தூய்மையான முன்மாதிரியை செட் பண்ணிடும். இப்ப எல்லாமே ஃபிட் ஆயிடுச்சா. அல் மலிக் அல்லாஹ்வுடைய அரசன், அவன் அல் குத்தூஸ், தூய்மையான ஒரு வாழ்க்கையை கொண்டு கொடுத்தான். அதுல அந்த தூய்மையான வாழ்க்கையில இப்ப இந்த இடத்துல பெண்களுக்கு சில விஷயங்கள் நான் கூடுதலா சொல்றேன். ஆண்களை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்வத்துல் ஹசன். பெண்களுக்கு யார் உஸ்வத்துல் ஹசனா, ரசூலுல்லாஹ் ஆவாங்க சில விஷயங்கள்ல. ஆனா பெண் அப்படிங்கிற அந்த உடலை அவங்க வச்சிருக்கிறதுனால நிறைய விஷயங்கள்ல அன்னைமார்கள்ல உஸ்வத்துல் ஹசனாவா எடுத்துக்கணும். அப்போ அந்த இடத்துல சில, அதான் நான் சொன்னேன்ல, இந்த சூறா நம்ம எந்த ஆங்கிள் வேணாலும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ அந்த லேடிஸுடைய ஆங்கிள் இருந்து நான் இதை சொல்றேன். அப்போ லேடிஸுடைய ஆங்கிள் இருந்து அல்லாஹ் எப்படி வாழணும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, சூரா அஹ்ஸாப்ல சுருக்கமா அது 4-5 வசனங்கள் வருது. இந்த ஒரு 3 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா அல்லாஹ் இன்றைய காலகட்டத்து பெண்களுக்கு இந்த 3 வசனங்கள் போதுமானது. அது சில வசனங்கள் சொல்லுவாங்க தெரியுமா, இந்த வசனங்கள் போதும், இதை வச்சு நான் வாழ்க்கையில என் வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சு அப்படின்னு. அது மாதிரி
இந்த 3 வசனங்களை மட்டும் அந்த பெண்கள் கவனமா சிந்திச்சு உள்வாங்கி வாழ்க்கையில அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை அழகான வாழ்க்கையா மாறி அருவருப்பான வாழ்க்கையா இருக்காது. அதுல முதல் வசனம், நபியின் மனைவியரே, நீங்கள் ஏனைய சாதாரண பெண்களை போன்றவர்கள் அல்ல. நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர்களாக இருந்தால் மென்மையாக பேசாதீர்கள். ஏனெனில் உள்ளத்தில் கெட்ட எண்ணத்தை கொண்டிருக்கும் யாரேனும் ஒருவன் சபலம் கொள்ளக்கூடும். ஆகவே தெளிவாய் நேர்த்தியாய் பேசுங்கள். இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களை பார்த்து சொல்றான். இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? நபியின் மனைவியர அன்னைகளை தான் பார்த்து சொல்றான். ஆனா அன்னைகள், அப்ப தந்தை நமக்கு முன்மாதிரி, ஆண்களுக்கு ஆண் முன்மாதிரி, பெண்களுக்கு பெண் முன்மாதிரி. அதனாலதான் அவங்க வாழ்க்கையை வக்ஃப் பண்ணிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாங்களோ, மரண தருவாயில யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலாக் கொடுக்கவில்லையோ அவங்க எல்லாருமே பின்னாடி யாரையும் திருமணம் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டது. அந்த ஆப்ஷன் அவங்க விரும்பி தேர்வு பண்ணாங்க. எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு முன்மாதிரியா இருக்கணுங்கிறதுக்காகவே. அதுக்காகத்தான் அவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணாங்க. அன்னை ஆயிஷாவா இருக்கட்டும், அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கட்டும், ஏராளமான எல்லா மனைவிமார்களும் முன்மாதிரியா இருந்தாங்க. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, இந்த பெண்களுக்கு, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருந்தால் மென்மையாக பேசாதீர்கள். ஃபர்ஸ்ட் விஷயம் அல்லாஹ் என்ன சொல்றான்? அந்த பேச்சுல மஹரம் இல்லாத எல்லா நபர்களிடமும் மென்மையா பேசாதீங்கன்னு வாடா போடான்னு பேசுறாரு. அது வேற, புரியுதா? இது ஒரு வஹாபிச ஃபித்னா. என்ன பிரச்சனைனா மென்மையா பேச வேணாங்கிற. அப்புறம் மென்மைக்கு ஆப்போசிட் என்ன? கடினம் தானே. கடினமா இல்ல, நியூட்ரலா பேசுங்க. அதாவது ஒரு கடைக்காரன் போய் அண்ணா கொஞ்சம் குறைச்சிக்கோங்கண்ணா அப்படின்னா போதும். அந்த மீனிங் அவனுக்கு தெரியும். அந்த சினுங்களுக்கு ஒரு 10 ரூபா குறைச்சிருவான். ஆனா அது பண்ணக்கூடாது. நான் போனா கடைக்காரரு, நீ போகாத, நான் போனா கடைக்காரர் கொடுப்பேன். கடைக்காரர் எப்படி கொடுப்பாரு? எப்படி கொடுப்பாரு? இதுதான். இப்படி ஒரு அருவருக்கத்தக்க செயலை செஞ்சீங்கன்னா நீங்க கொடுப்பாரு கடைக்காரர். அதுக்கப்புறம் இரு, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போ அப்படிமா. வெயிட் பண்ண கொஞ்ச நேரம், நானும் பேசுறேன், நீயும் பேசுறேன். முதல் விஷயம் அல்லாஹ் என்ன சொல்றான்? ஸ்ட்ரிக்டா கட் அண்ட் ரைட்டா பேசுங்க. இது தூய்மையானது. ஆண்கள்கிட்ட, அந்நிய ஆண்கள்கிட்ட பேசும்போது எப்படி பேசணும்? இவங்க மென்மையா பேசாதீங்க. மென்மையா, அந்த குலைந்து அந்த பெண்களுக்கே இருக்கக்கூடிய நளினம் அந்த கணவன் கிட்ட மட்டும் பயன்படுது. ஆனா என்ன கொடுமைன்னா, காய்கறிக்காரன்ட்ட மென்மையா பேசுறது, பால்பாரன்ட்ட மென்மையா பேசுறது, கடுமையெல்லாம் காட்டுறது என்னன்னா நம்மகிட்ட தான். கட்டன் ரைட்டு காய்கறிக்காரன்ட்டையும் மளிகை கடைக்காரன்ட்டையும் ரோட்ல வர்றவன் போறவன்ட்டையும் பேசுனாங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்படியே உட்காந்து குழஞ்சு பேசக்கூடாது. இதெல்லாம் அல்லாஹ் கட் பண்ண சொல்றோம். இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்களா? கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, உங்க ரூ பில்ட் ஆகிறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுடைய ஆன்மா ஸ்ட்ராங் ஆகுறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு குர்ஆன் பேச ஆரம்பிக்கும். உங்களுடைய அந்த அந்த என்ன சொல்றாங்க, 3ஆம் கண்ணா நெற்றிக் கண்ணா ஏதோ ஒண்ணு வச்சுங்க, அது உங்களுக்கு ஓபன் ஆகுன்னு வைங்க. அல்லாஹ்வுடன் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும். அதுவும் ஒரு ஆண் பெண் கலந்து வாழக்கூடிய, நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய, ஏன்னா நம்ம ஒரு மாற்று சமூகம் கீழே வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ ஆண் பெண் கலப்புங்கிறது இந்த இடத்துல ஏகப்பட்ட இடத்துல இருக்கு. இன்னைக்கு எல்லாருக்கும் சொந்த வீடு கிடையாது, வாடகை வீட்டுல இருக்கோம். அப்போ வீட்டுக்காரன்னு ஹவுஸ் ஓனர் இருப்பாரு, பக்கத்து வீட்டுக்காரர் இருப்பாரு, ஜாயிண்ட் பாத்ரூம் இருக்கு. ஆட்டோல போறோம், ஷேர் ஆட்டோல போறோம், பஸ்ல போறோம், கண்டக்டர்கிட்ட பேச வேண்டியது இருக்கு, எல்லாருக்கும் பேச வேண்டியது இருக்கு. கண்ணியமா பேசுங்க, அவ்வளவுதான். அவர்கள், அதாவது என்ன மாதிரி வரக்கூடாதுன்னா, அவர்களுடைய உள்ளத்தில் கெட்ட எண்ணத்தை கொண்டிருக்கும் யாரேனும் ஒருவன் சபலம் கொள்ளக்கூடும். அது யாருன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியாது. தங்கச்சிம்மா, என் பொண்ணு மாதிரிம்மா, என் பேத்தி மாதிரிம்மா, உன்னை பார்த்தா என் பொண்ணு மாதிரியே இருக்குது அப்படிமா. இந்த பசப்பு வார்த்தைகள்லாம் பெண்கள் என்ன ரொம்பவும் இரக்க குணம் கொண்ட, அப்படி மென்மையா படைக்கப்பட்டதுனால வெகு சீக்கிரத்துல அந்த ஒரு புகழ்ச்சியான வார்த்தைகள், புகழ்ந்து பேசினா போதும், இந்த அம்மா தான்ப்பா அப்படின்னா போதும், அப்படியே அவங்க இதை காதலிக்கிற பெண்கள்லாம் எப்படி வெளியே விட்டு அவங்க லவ்ல போய் விழுவுறாங்க. ஒரே விஷயம் தான், நீ ரொம்ப அழகா இருக்கன்னு. அவன் கூட பிறந்த அண்ணன் வாழ்க்கையில ஒரு தடவை கூட சொல்லியிருக்க மாட்டான், அவங்க அம்மாவும் சொல்லியிருக்க மாட்டான். எதுக்கு சொல்றாங்க? எங்க அப்பாவும் சொல்லல, ஒரு வார்த்தை கேட்க 1 வருஷம், அவ்வளவுதான். ஏன் அந்த வார்த்தை? நான் தான் வேட்டையாட போறேன்.
அவன் தான் வேட்டையாட போறான். நீ அழகா இருக்கிறேன்னு இது வரைக்கும் என்னை பார்த்து யாருமே சொல்லல. என்னை என்கரேஜே பண்ண. எதுக்கு என்கரேஜ் பண்ணுவோம்? யாராவது அந்த எண்ணத்துல பாப்பாங்களா? என் மகள் அழகா இருக்கான்னு நான் சொல்ல முடியுமா? இப்படி யாராவது பேசுவாங்களா? யாரும் பேச மாட்டாங்க. இல்ல இன்னைக்கு சொசைட்டி அப்படி போயிட்டு இருக்கு, புரியுதுங்களா? அதனால அந்த பெண் என்ன நினைச்சுக்கிறா, நான் அழகிங்கிறது இவன் ஒருத்தனுக்கு தான் தெரிஞ்சிருக்கு. எப்படி? இது வரைக்கும் எங்க அப்பனுக்கு தெரியல, எங்க ஆத்தாளுக்கு தெரியல, எங்க சொந்தக்காரன் எவனுக்கு தெரியல, அக்கம் பக்கம் எவனுக்கும் தெரியல. என் ஒருத்த என்னன்னு இவளுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. அதனால அவன் கூடத்தான் நான் போவேன். 6 மாசம் வெயிட் பண்ணு, அதோட முடிஞ்சு போச்சு. அடுத்தது அவனுக்கு இன்னொரு பேராளிக்கு கிடைப்பான். ஆனா அவன் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க, ஒழுக்கம் கெட்டவங்க, அவங்க அடுத்தடுத்து அவங்க வந்து செட்டில் ஆக மாட்டாங்க ஒரு இடத்துல. ஃபேமிலிங்கிறது ஒரு மிக உறுதியான பந்தம் அது. அதனால அல்லாஹ் என்ன சொல்றான், அது வந்து முறைப்படி கரெக்டான ஒரு பாதுகாப்பு சூழலோட சரியான ஒரு, அதாவது குடும்பம் பார்த்து திருமணம் பண்ணி வைக்கணும். அப்போதான் நாளைக்கு ஏதாவது அந்த ஃபேமிலியில பிரச்சனைகள் வந்தா அந்த ஃபேமிலிக்கு வந்து உடஞ்சிராம அந்த குடும்பத்தார்கள் வந்து பாதுகாப்பாங்க. அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், மென்மையா பேசாதீங்கிற. சாதாரண விஷயம் இது வந்து தொடக்கம். ஒவ்வொரு வீடுகள்லயும் இந்த ஃபசாதுடைய தொடக்கம் எதுன்னு பாத்தீங்கன்னா மென்மையா பேசும். ஒண்ணு அவன் வந்து நம்மளை ஏதாவது உரசுவான், நம்மளை முறைப்பான், அல்லது நம்மகிட்ட இந்த மாதிரியான கவர்ச்சிகரமான சொற்களை பயன்படுத்துவான். நீங்க இப்படி இருக்கீங்க, உங்க குரல் வந்து அப்படியே சொர்ணலத்தாவோட மேட்ச் ஆகுது, இப்படி நீங்க பாண்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிப்பா. அதான் அந்த காக்கா வாயில வட வச்சுட்டு நரி வந்து கீழே நின்றுட்டு கேட்கும்ல, அது மாதிரி எனக்கு பாட வரும் எப்படி உங்களுக்கு தெரியும்? அவன் உங்களை பத்தி வெளியே என்ன சொல்லிட்டு இருப்பான், அவன் என் பின்னாடி சுத்துறாம்மா, எவ்வளவு அருவருப்பா, எவ்வளவு இதா பேசுவான். நீங்களாம் போய் பாக்குறோம் பீச் இந்த மாதிரிலாம். இப்போ இது ஒரு விஷயம் முதல்ல புரிஞ்சுக்கணும். பெண்கள் பொறுத்த வரைக்கும் நளினமா பேசாதீங்க அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான். அடுத்தது, மேலும் உங்களுடைய வீடுகளில் தங்கியிருங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொல்ற பாருங்க, பெண்களுடைய இருப்பிடம் எது? வீடு. அவங்க எங்க இருக்கணும்? வீட்டுல தங்கிருக்கணும். முந்தைய அஞ்ஞான காலத்தை போன்று ஒப்பனையையும் ஒய்யாரத்தையும் காட்டிக்கொண்டு திரியாதீர்கள். அதாவது உங்களுடைய அந்த அலங்காரங்கள் வெளியே தெரியக்கூடாது. அது அந்த அலங்காரங்கள், அந்த ஒப்பனைகள், அந்த மேக்கப் அதெல்லாம் தெரியாத மாதிரி நடந்துக்குங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம், இதுல ரொம்ப 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 முக்கியமான விஷயம், வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க. அட் எனி காஸ்ட், அட் எனி ரீசன், எதுக்காக வேணாலும் இருக்கட்டும். புரியுதுங்களா? நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டுலாம் ஃபெமினிசம் காரங்கெல்லாம் பயங்கரமா நம்மளை போட்டு அட்டாக் பண்ணுவாங்க. ஒரு பச்சை சங்கி பேசுது எல்லாம். இப்ப என்ன அப்படின்னா, இந்த இடத்துல பெண்களுடைய இருப்பிடம் எது? வீடு. வீடுதான் அவங்களுடைய பாதுகாப்பான கோட்டை, உறுதியான கோட்டை அது. அப்போ ஒரு பெண் தாய் தந்தை வீட்டுலதான் இருக்கணும். அந்த வீட்டுல குறைஞ்சபட்சம் இப்ப இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து தீனுடைய கல்வி நீங்க கத்துக்க வேண்டிய தேவைகள் இருக்கு. அதுக்காக குரானை ஒரு படிக்கணும், அல்லது ஹதீஸை படிக்கணும், அல்லது வேறு சில ஏதாவது ஒரு ஜெனரல் ஒரு சயின்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு நாலேஜ் சம்பந்தப்பட்ட புக்கு படிக்கணும். அப்படின்னா கம்பல்சரி நீங்க ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிட்டு ஆகணும். அந்த லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கு நீங்க ஒரு ஸ்கூலுக்கு போயே ஆகணும். பேசிக் ஒரு மேத்தமேட்டிக்ஸ் கத்துக்கிறதுக்கு நீங்க ஒரு ஸ்கூலுக்கு போயே ஆகணும். குறைஞ்சபட்சம் 100 ரூபாய் கொடுத்தா 70 ரூபாய்க்கு பொருள் வாங்கினேன், மீதி 30 ரூபாய் எனக்கு வரணும் அப்படிங்கிற அந்த கணக்குகள்லாம் தெரியணும். என் வீட்டு வருமானம் இவ்வளோ, அதுல இவ்வளோ செலவு பண்ணணும்னா எனக்கு இவ்வளோ மீதி ஆகும் அப்படிங்கறதும் தெரியணும். ஒரு மாசத்துக்கு எனக்கு இந்த வீட்டை ரன் பண்றதுக்கு உண்டான ஃபுல் ஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு தெரியணும். அப்போ இந்த அளவுக்கான நாலேஜை மட்டும் கெயின் பண்ணுங்க. இதுக்கு மேல வருவாங்க. அதாவது 10th நீங்க மார்க் வாங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அந்த மார்க், அந்த சர்டிபிகேட் மட்டும் தப்பி தவறி 460 450 கிராஸ் பண்ணிடுச்சு, ஃபேமிலியில எல்லாரும் வந்துருவாங்க. ஸ்வீட் பாக்ஸ் ஸ்வீட் பொண்ணு, அது ஸ்வீட் பாக்ஸ் இல்ல, உங்களுக்கு வைக்கிற கண்ணி வெடின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதை எடுத்துட்டு வந்துருவாங்க. எடுத்துட்டு வந்துட்டு வைப்பாங்க ஆப்பு. என்னமா படிக்கிறான், என் பையன் இருக்கான், அவனுக்கு படிப்பே ஏற மாட்டேங்குது, இவன் ஃபியூச்சருக்கு ஸ்பாயில் பண்ணிடாத. ஏன் படிக்க சொல்றாங்க? படிக்க சொல்லும் போது ரீசன் சொல்லுவாங்க. அதை விட கேவலமா இருக்கு. என்ன அப்படின்னா, நாளைக்கு சொந்த காலில் நிக்கணுமே. ஏன் நிக்கணும்? சொந்த காலில் நான் ஏன் நிக்கணும்? அல்ல நிக்க சொல்லவே இல்லையே. எப்படி நாளைக்கும் உன் புருஷன் செத்து போயிட்டானு இருக்கவே நெகட்டிவா தான்.
புருஷன் சொத்துட்டா என்ன பண்ணுவேன், இன்னொரு கல்யாணம் பண்ணுவேன், இல்லைன்னா அப்பா வீட்டுல வந்து உட்காருவேன், இல்லைன்னா அண்ணன் கிட்ட போய் உட்காந்து சாப்பிடுவேன். அவங்க எல்லாம் உன்னை கேலி பேசுவாங்க, அவங்க எல்லாம் உன்னை இதை பண்ணுவாங்க அதை பண்ணுவாங்க, மிரட்டுறது. சரி ஒரு லிஸ்ட் எடு, எத்தனை புருஷன் சாவறான் லிஸ்ட் எடு, எத்தனை பேர் புருஷன் இல்லாம ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கிறான். அப்போ 1%க்காக 99% நீ வந்து போய் படிக்க சொல்றீங்க, அறிவா இது? இது ஆக்சுவலா நம்முடைய தான் சொல்றாங்க இஸ்லாமிய அமைப்பு, அதாவது இஸ்லாமிய சிஸ்டம் இருந்தா அந்த பெண்களுக்கு கம்பல்சரி அரசாங்கமே வந்து கேரை எடுத்துக்கும். இல்லைன்னா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் கேர் எடுத்துக்கிற, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு ஆணும் வந்து தன்னுடைய சகோதரியை வந்து ரோட்ல விட்டுறது கிடையாது. ஒரு தாய் ஒரு தந்தை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் நாளைக்கு ஏதாவது அந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அவர் நிறுத்துறது கிடையாது. கேட்டா அவங்க போய் அவமானம் பண்ணுமா அசிங்கப்படணுமான்ட்டு பேர என்ன ஆடு. சரி நீங்க இங்க வந்து அண்ணன் மனைவி கிட்ட நீங்க அசிங்கப்படுறதை தடுத்துவீங்க, அங்க போனீங்கன்னா பாஸ் உங்களை அசிங்கப்படுத்துறாரு. அண்ணன் பொண்டாட்டி வந்து 4 வீட்டு வேலை, ஏமா சும்மா தானே இருக்கிற ஒரு 4 பாத்திரம் கழுவிட்டேன் அப்படின்னா, அண்ணன் நாத்தனாரும் பாத்தியா என் வீட்டுக்காரர் இருந்த வரைக்கும் இந்த மாதிரி பேசியிருப்பியா, செஞ்சுட்டாதான் போச்சு என்ன ஆயிர போகுது, உண்மைதானே? சும்மாவே இருக்கணுமா என்ன நாத்தனா? அப்படி ஒரு மெரிட்ல போயிட்டோம்னா அந்த மெரிட் அப்படியே மெயின்டைன் பண்ணுமா? என்ன தலையில தான் அந்த கிரீடத்தை கொஞ்சம் கீழே தான் வைக்க கூடாதா? வச்சிடலாம்ல கொஞ்ச நேரத்துக்கு. அதே அங்க மட்டும் போய் என்ன பண்றாங்க, இங்க வந்துட்டு நான் அடுப்படியிலே இது பண்றதா, ஆனா அடுப்படியிலேயே முடங்குறதா? சரி அப்ப சோத்துக்கு என்ன பண்ணுவீங்க? செங்கல் சிமெண்ட் இதெல்லாம் திங்க ஆரம்பிச்சிருவீங்களா? அடுப்புலயே வராத ஒரு ப்ராடக்ட் சாப்பிடுவீங்களா? எல்லாம் என்ன சாப்பிட போறீங்க? பெண்கள்லாம் என்ன பிளாஸ்டிக் டியூப்லைட் இந்த மாதிரி ஏதாவது விபரீதமா ஏதாவது ட்ரை பண்ண போறீங்களா? என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப எவனாவது ஒருத்தர் சமைச்சுதான் ஆகணும். அப்போ யாருக்கு எல்லாம் சமையல் எளிதாக்கி இருக்கானோ அவங்க சமைங்க. இருக்கிறதுல எனக்கு வெறுப்பான வேலை எதுன்னா சமைக்கிறது, துணி துவைக்கிறது. அதுக்கு வேற ஏதாவது ஒர்க் ஷாப்ல விட்டோம்னா மணிக்கணக்கா வேலை செஞ்சுட்டு உட்காந்துக்குவேன், ஜாலியா உட்காந்துக்குவேன். எவ்வளவு கஷ்டமான வேலை கொடுத்தாலும் செய்வேன், செஞ்சுட்டே இருப்பேன், வேலை முடிஞ்சிடும். புதுசா ஏதாவது சிக்கலான வேலை கொடுத்தாலும் செய்வேன். அப்புறம் அதுக்கு காசு வரும், அந்த பணத்தை சம்பாரிச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போவோம், வீட்டுக்கு பொருட்கள் எடுத்துட்டு போவோம், வீட்டுல கொண்டு போவோம். இதுல ஆண்களுக்கு நிம்மதி. பெண்களுக்கு எதுல நிம்மதி? பெண்களுக்கு வீட்டை கவனிச்சுக்கிறதுல. அதுதான் அல்லாஹ் அவங்களுக்கு எக்ஸ்பர்ட் ஆக்கியிருக்கான். நீங்க நினைக்கிறீங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆண்கள் உதிக்கக்கூடிய சில வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் வந்து சும்மா தானே தண்டமா தின்னுட்டு கிடக்கிறாங்க. இந்த வார்த்தை பேச போய் என்ன வந்து சைத்தான் அழகான வார்த்தை பேசும். சிங்கப்பெண்ணே வா, உனக்காகத்தான் நாங்கள் காத்து கொண்டிருப்போம். சிங்கப்பெண்ணே வா, வந்து உன்னை வீட்டுக்காரன் உன்னை இப்படி பண்ணானா, இந்த ட்ரெஸ்ஸை மாட்டு அப்படிமா. இது என்ன ட்ரெஸ் ஒரு மாதிரியா இருக்கு, இதுவா செஃப், இன்னிலிருந்து நீ செஃப், இன்னிலிருந்து நீ மாஸ்டர் செஃப் அப்படிங்கிறான். என்ன செஃப்? அதேதான் சமையல்காரி. அதை இங்கிலீஷ்ல சொல்றான். இங்கிலீஷ்ல சொன்னா பெருமை. சமையல்காரி அதை அங்க போய் 10 பேருக்கு, இங்க ஒருத்தர் சமைக்கிறது கஷ்டம், அங்க போய் 100 தோசை போடணும். ஏதை எவ்வளவு அசிங்கமா இருக்குங்க. பாக்குற பார்வை எப்படி பார்ப்பான். என்ன ட்ரெஸ் கொடுக்குறாங்க, ஒரு பேண்ட்டை கொடுக்குறாங்க, டைட்டா ஒரு டிஷர்ட்டை கொடுத்துட்றாங்க, அதை டக் பண்ணணுங்கிறாங்க. என்ன கொஞ்சம் வெயிட் போட்டீங்கன்னா கேவலமா பேசுவான். என்ன ஆச்சு வெயிட் இப்படி ஆயிட்டா அப்படி ஆயிட்டாங்க. குடும்ப பெண்களை பார்த்து யாராவது பேச முடியுமா? எவனா கேள்வி எழுத முடியுமா? அதாவது இன்னைக்கு வந்து உலகத்துல ஒரு ஆய்வு பண்ணாங்க சமீபத்துல. அந்த ஆய்வுல வந்து சொல்றாங்க, உலகத்திலேயே மிகவும் வலிமையான மனசோட இருக்கக்கூடியவர்கள் முஸ்லிம் பெண்கள். ஏன்னா அவங்க அவ்வளவு பாதுகாப்பா ஃபீல் பண்றாங்க. அவங்களுடைய வீட்டுல அவங்க ஒரு மகாராணி மாதிரி இருக்கிறாங்க. அந்த வார்த்தை நாம சொல்லணும். எனக்கு யாராவது வந்து ஒரு வேலை செய்யற பெண் வந்து, என்ன நீங்க இவ்வளவு படிச்சிருக்கீங்களா, நீங்க டபுள் டிகிரி ஹோல்டர் ஆச்சு, உங்க டேலண்ட்ல பயங்கரமாச்சு, நீங்க இங்க போலியா அங்க போலியா? எனக்கு என்ன, நான் மகாராணி மாதிரி இருக்கிறேன் வீட்டுல, எனக்கு என்ன வந்துச்சு சம்பாரிச்சு போறதுக்கு, எனக்கு என் வீட்டுக்காரர் சம்பாரிச்சு போடுறாரு, அது எனக்கு போதும். சந்தோஷங்கிறது இதுலதான் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க பாருங்க. அது அவங்க மட்டமான பொருள், அதாவது கெட்ட பொருளை நல்ல பொருள்னு மார்க்கெட் பண்ணி நம்மளை விற்கிறான். அப்ப இது ஒரு முக்கியமான பிரச்சனை. இதை புரிஞ்சுக்கணும். பெண்கள் வீட்டுல தங்கி இருக்கணும். அதுவும் யாருடைய வீட்டுல? கணவருடைய வீட்டுல தங்கி இருக்கணும். இது வந்து அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்றோம், உங்களுடைய வீடுகளில் அவர்களுக்கு குடியிருக்க விடுங்கள் அப்படிங்க. அப்போ வீடு கொடுக்க வேண்டியது ஏன் அப்படின்னா, அந்த வீடு, அதாவது ஒரு பெண்ணுக்கு இருப்பிடம், உடை, உணவு, இது 3 வந்து யார் கொடுக்கணும்? கணவன் கொடுக்கணும். நீங்க வந்து உங்க வீட்டுக்கு பெருமையா கூட்டிட்டு போறத நினைச்சுக்காதீங்க. அவன் வந்து உங்க தலையில மிளகா அரைச்சிருக்கிறான்னு அர்த்தம்.
அவங்க வீட்டோட மாப்பிள்ள வந்திருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து அதுக்காக கிடையாது. அதனால வந்து இந்த இது என்ன சொல்றது, இந்த ஃபெமினிசம் இருக்கவங்க, நீ என் கூட வா, நான் உனக்கு வீடு பிடிச்சி வைக்கிறேன், நான் வேலைக்கு போறேன், நீ செய்ய அப்படிங்கிறாங்களா, அந்த மாதிரியான பேச்சுக்களுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. இப்போ இந்த வசனத்துல வந்து அல்லாஹ் என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய வீடுகளில் தங்கியிருங்கள், முந்தைய அறியாமை கால ஒப்பனையையும் பொய்யாரத்தையும் காட்டிக்கொண்டு திரியாதீர்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள். இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், தொழுகையை நிலைநாட்டுங்கள். பெண்கள் தொழுகையை நிலைநாட்டுறதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா, வீட்டுல தொழுவதுன்னு அர்த்தம். இது வந்து பெண்களுக்கு வந்து மோஸ்ட் ப்ரெஃபரபிள் இடம் எது, வீடு. வீட்லயும் ஹால்லையும் ரூம்லயும் ஓரம். இதுதான் அவங்களுக்கு மோஸ்ட், எல்லாம் உங்களுக்கு பிடிக்கணும், உங்களுடைய தொழுகைக்கு 27 மடங்கு நன்மை கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்படி போகும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவி வந்த பெண்களை சொல்றாங்க. அப்பனா மஸ்ஜித் நபவியில 50,000 மடங்கு நன்மை கிடைக்குது. அப்ப அந்த தொழுகைக்கே வந்து அங்க போய் தொழுவது சிறந்தது அப்படின்னா அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லு கேட்டு நடந்தா அதோட அதிகமான நன்மை கிடைக்கும் தான். அதுவும் இந்த காலம் மோசமான காலம். இப்ப சில நிர்பந்தங்களுக்கு பெண்கள் வெளியே வர வேண்டியது இருக்கு, சில கல்விக்கான சபைகள், ஏன்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆகி கிடைக்கல. நம்முடைய லீடர்ஷிப் ஒழுங்கு இல்ல, நம்முடைய பப்ளிக் ஒழுங்கு இல்ல, நம்முடைய ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் ஒழுங்கு இல்ல. ஏன் 100-150 வருஷம் அடிமைத்தனத்துல கழிச்சிட்டோம், நம்ம யாருங்கிறதே நம்ம மறந்துட்டோம். அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து கரப்டா இருக்குது. அதனால சில விதிவிலக்கா சில நிர்பந்தமா உடன்பாடே இல்லாத பட்சத்திலும் இது மாதிரியான சபைகள் ஏற்படுத்தப்பட, அதான் சொல்றோம்ல, ஆபத்தில் பாவம் இல்லைங்க. இப்போ அந்த மாதிரி எமர்ஜென்சி சிச்சுவேஷன் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ அதனால வந்து அந்த பெண்களை வந்து மறுபடியும் மீட்டெடுக்க, அதாவது பெண்ணா வாழ்றதுக்கு மீட்டெடுக்கிறதுக்கு இது மாதிரி வீட்டுல இருந்து கொஞ்சம் வெளியே கூப்பிட்டு இந்த மாதிரியான சபைகள்ல கூட்ட வேண்டியதா இருக்கா. இருந்தாலும் உங்களுடைய மெயின் போக்கஸ் எங்க இருக்கணும், வீட்டுல இருக்கணும். அதுவும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவங்களா இருங்க, வீட்டிலேயே தொழக்கூடியவங்களா இருங்க. ஜக்காத்தையும் கொடுங்கள், மேலும் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள். இங்க எல்லாம் சொல்றேன், அல்லாஹ் சொல்றதை கேளுங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றதை கேளுங்க. நபியின் குடும்பத்தினராகிய உங்களில் இருந்து தூய்மையின்மை அகற்றி உங்களை முழுமையாக தூய்மைப்படுத்த வேண்டும் என்றுதான் அல்லாஹ் நாடுகிறான். இது அப்படியே உங்களுக்கு பொருத்திக்கும். அல்லாஹ் பெண்களை, இஸ்லாமிய பெண்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், உங்களை தூய்மைப்படுத்த பாக்குறேன், ஆனா நீங்க அசிங்கமான வாழ்க்கையை போறீங்க. எதுக்கு நீங்க போய் வேற வெளி உலகத்துக்கு போய் அதோட மின்கல, எதுக்கு நீங்க காலேஜுக்கு போய், நீங்க எல்லாம் பெரிய ஃபசாது ஃபித்னா ஃபசாதுகள் பாக்குறோம். இங்க நம்ம அதாவது சொல்றோம்ல, ஒரு 10ஆவதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெண் பிள்ளை வெளியே அனுப்புறதே வந்து அந்த காலத்துல அனுப்பவே மாட்டாங்க. பெண் பிள்ளை வந்து அந்த காலத்துல அனுப்பவே மாட்டாங்க. இந்த நம்முடைய தமிழ் கலாச்சாரத்துல கூட என்னவா இருந்திருக்கு, பெண்கள் அவ்வளவு சீக்கிரம்லாம் வெளியே அனுப்ப மாட்டாங்க. இன்னைக்கு பாக்குறோம் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி, அதுவும் சென்னை மாதிரியான மெட்ரோல போறாங்க, பாக்குறாங்க, இதுல வர்றாங்க, ரொம்ப சிரமப்படுத்துறாங்க. இது மாதிரி இருக்காதுங்க. அதே மாதிரி இதுல இன்னொரு விஷயமும் கூடுதலா ஆட் பண்ணிக்க, என்ன விஷயம்னா தாவாவும் பெண்களுக்கு கடமை கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது வீட்டுக்கு வெளியே போய் தாவா செய்யறது பெண்கள் மீது கடமை கிடையாது. அது ஒரு ஆப்ஷன். அது உங்க கணவர் அனுமதி கொடுத்தால் செய்ய வேண்டிய ஒரு வேலை. அது வந்து நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி உங்க கணவரும் அதுக்கான சூழல் இருந்து அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா நீங்க வெளியே போய் செய்யலாம். ஏன் அப்படின்னா, எந்த அன்னை வெளியே போய் ஒரு மதரசா ஓபன் பண்ணு, ஆயிஷால அவனுக்கு தீன சொல்லி கொடுத்தாங்க, எங்க உட்காந்து சொல்லி கொடுத்தாங்க, அவங்க வீட்டுல அவங்க உட்காந்துட்டு இருந்தாங்க, அந்த திரையை தாண்டி கூட வர மாட்டாங்க. 24 மணி நேரமா அவங்க வீட்டிலேயே தான் இருப்பாங்க, வீட்டுக்குள்ளேதான் இருப்பாங்க. திரைக்கு அப்பால் இருந்து கேள்வி வரும், திரைக்கு அப்பால் இருந்து பதில் வரும், திரையை தாண்டி போக மாட்டாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு வந்து எக்ஸாம்பிள் காமிச்சிட்டு இங்க வந்து வேற ஒரு செட்டப். அதுக்கு அதான் சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வேற. சில தேவைகள் ஏற்படுத்திட்டு ஆண்களை வச்சு பாடம் நடத்தணும்னு வச்சுங்க, அதுல சில ஃபசாதுகள் உண்டாயிருது. அதனால பெண்களை வச்சு பாடம் நடத்த வேண்டியது வருது. ஆனா அந்த மாதிரி டைம்ல எல்லாம் ரொம்ப கவனம் எதுல இருக்கணும் அப்படின்னா, இந்த வரம்புகள் இருக்குல்ல, இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வரம்புகள், இது எல்லாமே ஃபாலோ பண்ண முடியுதா அப்படிங்கிற அந்த ஒரு மானிட்டரிங் நம்ம பண்ணிட்டே இருக்கணும். வீட்டுல இருக்கிற முதல்ல ஃபேமிலியோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ஒரு கணவன் மனைவி அப்படின்னா மனசு விட்டு பேசணும். ஒரு பேசுறதுக்குன்னு ஒரு விண்டோ இருக்கணும்.
ஒரு டைம் வச்சுக்கணும். இந்த டைம் நம்ம 2 பேரும் உட்காந்து பேசலாம், வீட்டை பத்தி பேசலாம், ஃபேமிலி பத்தி பேசலாம், குழந்தைகளை பத்தி பேசலாம். இல்ல உனக்கு ஏதாவது என்கிட்ட கேட்கறதா இருந்தா சொல்லு. ஒரு சக மனுஷியா நடத்தணும்னு வச்சுங்களேன். பெண்கள் அவங்க அதுதான் அவங்களுக்கு தேவையா அதுதான். எவ்வளவு சிரமமான உடல் அமைப்பு படைக்கப்பட்டிருக்காங்க. மாசத்துல குறிப்பிட்ட சில நாட்கள் அந்த வலியில அவங்க வேதனையில துடிக்கிறாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா வேடிக்கை. நீங்க வேலைக்கு போற பெண்கள்னால அதெல்லாம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியுமா? இங்க நினைச்ச நேரம் படுத்து தூங்குறோம், நினைச்ச நேரம் பண்றோம். ஆனா என்ன நினைக்கிறோம், என் புருஷனை அடக்கி வச்சிருக்கேன், எனக்கு எப்பப்போ வீட்லயே வச்சிருக்கேன். என்ன பண்றது? வீட்டுல இதுதான் பண்ணும். நீங்க எங்கேயாவது கூட்டிட்டு போறீங்களா? எங்க கூட்டு போறது? எங்கேயாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் கூட்டு போறது, எங்கேயாவது வெளியே அப்படியே அது டியூன் பண்றாங்க. வெளியில தான் உனக்கு இது இருக்கு, இன்பம் இருக்கு, வெளியில தான் உங்களுக்கு இருக்கு. அல்ல என்ன சொல்றான், இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல வெளியே போகாம பார்க்குக்கு போக முடியுமா? நீங்க பார்க்குக்கு அப்படியே கையை பிடிச்சி ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க. இல்லைன்னா பெங்களூர் போயிட்டு லால்பாக் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் போயிட்டு பெங்களூர்ல லால்பாக்ல போய் நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? இங்க பீச்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? எங்க ஸ்பெண்ட் பண்ண போறீங்க டைம்? எங்கேயுமே பண்ண முடியாது. எங்க போனீங்கன்னாலும் நாசக்கேடு. அதுக்கு வீட்டிலே இருக்கிறது உத்தமம். ஸோ அப்ப இதையும் புரிஞ்சுக்கிங்க. தாவா செய்யக்கூடிய பெண்களும் கவனத்துல புரிஞ்சுக்கிங்க. தாவா உங்கள் மீது கட்டாய கடமை. வீட்டுல இருக்கிற குழந்தைகளுக்கும் கணவருக்கும் உங்களுக்கு யாரெல்லாம் உங்களுடைய நகரமா ஆக்சசபிள் மகரம் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க மீது மட்டும்தான் உங்களுக்கு கடமை. வெளியே போய் நீங்க தாவா செய்யணும் அப்படின்னா உங்கள்கிட்ட கணவர்கிட்ட நீங்க ஸ்பெஷல் பர்மிஷன் அடிப்படையில தான் போகணும். அவர் விரும்பினா கொடுக்கலாம், அவர் முடிவு பண்ணுவார். அவர் சில சமயம் சொல்ல மாட்டாரு அப்படின்னா சூழல் அவருக்கு தெரியும். நீங்க அதான் சொல்றல, ஃபேமிலியோடைய ஹெட், ஃபேமிலிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூட்டோட ஹெட் யாரு? கணவர். அவர் தான் டிசைட் பண்ணுவார் இந்த சூழல்ல நீங்க வெளியே போறது சரியா தப்பா. அவரு வேணுக்குன்னு வேற ஏதாவது ஒரு உள்நோக்கத்தோட செயல்பட்டாருன்னா நீங்க கவலையே பட வேண்டியது. அல்ல உங்களுக்கு தேவைன்னா அல்லாட்ட பரிசு தானே. இல்ல உலகத்தையே மாத்தணும் அப்படிங்கிற லட்சியம் ஏதாவது இருக்கா? அது கிடையாது. அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையை அங்கீகரிச்சிடணும். அல்லாவுடைய மக்ஃபிரத் நமக்கு கிடைச்சிடணும். இதுதான் டார்கெட் நமக்கு. அப்ப அந்த டார்கெட் இருந்துச்சுன்னா அல்லாஹ் சொன்ன மாதிரி செஞ்சா போதும். அல்லாஹ் என்ன சொல்றான்? வீட்டுல தங்கிருங்க, உங்களை தூய்மைப்படுத்த தான் நான் விரும்புறேன். உங்களுடைய வீடுகளில் ஓதப்படுகின்ற இறை வசனங்களையும் விவேகமான விஷயங்களையும் நினைவில் வையுங்கள். உங்க வீட்டுல ஓதப்படுற குர்ஆனை கேளுங்க. அல்லாஹ் சொல்றான் இது ரசூல்லா காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல வஹி இறங்கிட்டு இருந்துச்சு. அதை மனனம் செய்யுங்க அப்படின்னு. அதே மாதிரி கணவர் மார்க்க சிந்தனையுடையவரா இருக்கிறாரா, அவர்கிட்ட போய் என்ன பண்றது? மார்க்க விஷயம் பேசுங்க. கணவர் நல்லா ஒரு சாலியான கணவர் கிடைச்சிட்டாரு. எப்பயாவது 2 பேர் உட்காந்து மார்க்கத்தை பத்தி பேசியிருக்கீங்களா? ஏங்க தீனை பத்தி, ஏங்க ரசூல்லாவுக்கு எப்படிங்க வழி வந்துச்சு, ரசூல்லா எப்போங்க ஹிஜ்ரத் போனாங்க, ஏங்க ஹிஜ்ரத் போனாங்க, இது மாதிரியான டிஸ்கஷன் என்னைக்காவது நடத்துவீங்களா? பேசினால என்னத்தான் போய் தங்க ரேட்டு ஏறிட்டே போகுது, தோளுக்கு மேல பொட்டக்குள்ள வளர்ந்துருச்சு, ஏதாவது சம்பாரிச்சு ஏதாவது வச்சிருக்கீங்களா? எப்போ பாரு ஒப்பாரியே வச்சோம்னா அதான் சொல்றோம். மார்க்க விஷயங்கள், அதாவது வீட்டுல குர்ஆன் டிஸ்கஸ் பண்ணுங்க. அல்லாஹ் என்ன சொல்றோம்? உங்க வீட்டுல குர்ஆனை பத்தியும் ஹிக்மத்தும் இந்த மாதிரி சப்ஜெக்ட் சொல்றேன். இது இக்காமத்து தீனா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒருத்தர் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, என்ன இது மாதிரி இருக்குது, என்ன இத்தனை நாள் இவ்வளவு இப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தோம், இப்போ இப்படின்னு இருக்குது, எனக்கு இந்த மாதிரி புத்தகங்கள் தேவையா இருக்கு, எனக்கு வாங்கிட்டு கொடுங்க, வாங்க நம்ம 2 பேரும் புக் வாங்க போவோம், ஏன்னா இந்த அறிஞருடைய புத்தகம் எந்த இடத்துல கிடைக்குது, இப்படிப்பட்ட டிஸ்கஷன் இதெல்லாம் வீட்டுல நடக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இங்க வீட்டுல நடக்கிறது என்ன? ஒப்பாரி. இல்லைன்னா என்ன? ஒண்ணு வாயத்தோம்னா எங்கேயாவது கூட்டு போ, அல்லது என்னத்தை நீ சம்பாரிச்சு கிழிச்ச, நீ ஒன்னை கட்டிட்டு நான் என்னத்தை கண்டேன், இந்த வார்த்தை, இந்த 3க்கு மேல இதுதான் திரும்ப திரும்ப நம்ம பெண்களுடைய காமன் பேச்சா இருக்குது. இதுல எல்லாம் போய் மாட்டிக்க கூடாது. இதுல இப்போ நான் தாவா சம்பந்தப்பட்ட இந்த விஷயம் சொன்ன உடனே நிறைய பேர், சில பேருக்கு ஷாக்கிங்கா கூட இருந்திருக்கலாம். அதனால தாவா போய் கடமை இல்லைன்ட்டான். இது என்னிடம் இருந்து ஒரு வசனத்தை கேட்டால் அது அடுத்து போய் உலகம் பூரா பரப்புங்கன்னு ரசூலா சொன்னாங்க. ஏன்னா வீட்டுல உட்காந்துக்க சொல்றாங்க, இது என்னது மாற்றமா இருக்கு அப்படின்னு. இதுதான் குர்ஆன் சொல்லுது. ஏன்னா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சைத்தான் நம்மள என்ன தெரியுமா பண்ண வைப்பான்? பெரிய நன்மைய சின்ன அற்பமா நினைக்க வைப்பான். பெரிய நன்மை பள்ளியாசல போய் தொழுவது சிறந்ததா, வீட்டுல தொழுவது சிறந்ததா?
சைத்தான் நம்மகிட்ட கேளுங்க. ஒரு பெண் என்ன நினைப்பாங்க, பள்ளியாசுக்கு போயிட்டு வந்தோம், மனசு ரொம்ப இதமா இருந்துச்சு அப்படிம்பா. வீட்டுல தொழுதா அவங்களுக்கு மனசுக்கு இதமா இல்லைம்பாங்க. ஆனா உண்மை என்ன, அல்லாவுடைய நெருக்கம் எதுல கிடைக்கும்? வீட்டுல தொழும் போது கிடைக்கும். இதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நல்லறங்களில் எதையும் அற்பமாக கருதாதீர்கள். நன்மை செய்றீங்கன்னு வச்சீங்களேன், அதுல எந்த நன்மையும் அற்பமா நினைக்காதீங்க. ஏன்னா அது காலத்துக்கு காலம் ஒவ்வொரு நன்மையும் மாறிக்கிட்டே இருக்கும். எது எப்ப நன்மை? உதாரணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நிர்வாகத்துக்கு கீழே மதீனா இருக்கு. இப்போ இந்த இடத்துல எது இப்போ நிம்மதியான ஒரு அரசாங்கம் இருக்கு, அதாவது முழுமையாக அமைதி நிலைநாட்டப்பட்டுருச்சு, மது ஒழிக்கப்பட்டுருச்சு, விபச்சாரம் ஒழிக்கப்பட்டுருச்சு, வட்டி ஒழிக்கப்பட்டுருச்சு, திருட்டு ஒழிக்கப்பட்டுருச்சு, எல்லா தீமைகளும் இல்ல. இப்ப இங்க வேலைன்னு என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. அப்போ எது நன்மை? அதிகமா நஃபில் தொழுவது, அதிகமா சுன்னத்தான நோன்புகள் வைப்பது. இது அதே தபுக் போர் காலகட்டம். இப்போ இந்த இடத்துல ஒருத்தர் உட்காந்து ஈதிகா உட்காந்துட்டு இருக்காரு, 4 மாசத்துக்கு நான் வர மாட்டேன். இப்போ எது நன்மை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட கிளம்பி போறதுதான் நன்மை. அப்போ போற நேரத்துல 2 ரக்காத் தொழுதுதான் வரும். புரியுதுங்களா? அப்போ சூழ்நிலை மாற மாற நன்மைகளுடைய அந்த தன்மைகள் மாறிட்டே போகும். இது அடுத்த வசனத்துல பேசும்போது சொல்றேன் உங்களுக்கு இது மேட்டர் என்னன்ட்டு. இப்போ இதுல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில சமயம் நமக்கு புரிதல் இருக்காது. நம்ம என்ன நினைப்போம், இது சின்ன நன்மை, அதாவது தாவா செய்யறது அதிகமான நன்மை, வீட்டுல உட்காந்து குழந்தைய கவனிச்சுக்கிறது குட்டி நன்மை நினைப்போம். ஆனா உண்மை என்னன்னா அப்படியே உள்டா. வீட்டுல உட்காந்து அந்த குழந்தையுடைய தனிமை, அது மேல அந்த மனசு மேல ஏற்படுற அந்த இம்பாக்ட், அம்மா இல்லாத அந்த குழந்தை அப்படியே பயத்துல இருக்கும். 4 மணிக்கு ஸ்கூல்ல இருந்து வந்துச்சுன்னா அப்படியே பயந்து போயிருக்கும். நாங்கெல்லாம் எங்க அம்மா 1 மணி நேரம் விட்டுட்டு போனோம்னா 3, நானு, எங்க அண்ணன், எங்க அக்கா, தங்கச்சி எல்லாருமே அப்படியே ஒரு இடத்துல அடைஞ்சு போய் அப்படியே ஒரு செருப்பு சத்தம் கேட்டாலும் அம்மா வராங்களான்னு எட்டிப்போம். சின்ன வயசுல இருக்கும்போது, நாங்க 2வது 3வது படிக்கும் போது அப்படி எட்டி பார்ப்போம், எங்க அம்மா வராங்களா, வந்துட்டு வர்றது எங்க அம்மா மாதிரி தெரியும், உருக்கா தெரிஞ்சா அம்மாவான்னு போகும். கண்ணு பார்த்துட்டே இருக்கும். அந்த வேதனையோட அந்த குழந்தை டெய்லி கழிச்சுட்டு இருக்கும். நீங்க வேலைக்கு போயிட்டு, நீங்க தாவாக்கு போயிட்டு, நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு அந்த குழந்தைய தவிக்க போறீங்க. அந்த குழந்தை இருக்கு பாத்தீங்களா, அது ஹுசேனா வளராது, அது சஜிதா தான் செய்யும். அந்த குழந்தை ஏன்னா பயந்து அதுக்கு பழக்கம், அது வீரனா வளராது. அது ஒரு உமராவோ, அது ஒரு சாதிபின் அபிவக்காசாகவோ அலியாவோ அந்த குழந்தை வளராது. அந்த குழந்தை சஜிதா பண்ணும். ஃபிரௌன் அங்க இருந்தாலே போதும், அப்பா நீ கிட்டலாம் வராத, தூரத்துல இருந்தே நான் சஜிதா பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பயந்தாங்கொல்லி சமூகத்தை தான் வளர்த்தி கொடுக்கறதுனால எந்த நன்மையும் அற்பமா நினைச்சிடாது. நன்மை அது கிடைக்க வேண்டியது கிடைச்சிரும். கரெக்ட். அதாவது குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து பாருங்க, முடிஞ்ச வரைக்கும் ஆய்வு பண்ணுங்க, எல்லாம் உங்களுக்கு தெளிவான வழி காட்டுவோம். இந்த ஹதீஸ் இப்ப நான் சொன்னல, முஸ்லிம்ல 5122வது ஹதீஸ், எந்த நற்செயலையும் அற்பமாக கருதி விடாது. இதே ஹதீஸ் பாத்தீங்கன்னா இன்னும் வேற ஒரு அறிவிப்பாளர் தொடர் வழியா அகமதுல வருது. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருத்தர் உங்ககிட்ட தண்ணி கேட்டு டம்ளர் நீட்டுறாரு, ஆனா உங்ககிட்ட இருக்கிற டம்ளர்ல ஒரே ஒரு டிராப் தான் இருக்கு. அந்த டிராப் அந்த டம்ளர்ல உங்களால போட்டீங்கன்னா அவர் எடுத்து குடிக்க மாட்டாரு, குடிக்க முடியாதுல்ல. ஒரு டிராப் போய் அந்த பாத்திரத்தோட ஒட்டிக்கும். ஆனா அது கூட நீங்க செய்யுங்கிறாங்க. அது கூட அற்பம்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா எந்த நன்மை அல்லாஹ் நம்ம கிட்ட குடிச்சு போய் எப்ப நாம அல்லாவை இம்ப்ரெஸ் பண்ண போறோங்கிறது தெரியாது. ஒரு நாய்க்கு தண்ணி குடித்த அந்த அமல் அல்லாவுக்கு பிடிச்சிருச்சு, அதனால அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துட்டான். ஒரு கடன் தள்ளுபடி பண்ண ஒருத்தர் அல்லாஹ் பிடிச்சு போச்சு, அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தான். அதனால எப்ப இம்ப்ரெஸ் ஆவாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா இப்லீஸ் என்ன தெரியுமா பண்ணுவான், நம்ம செய்யற நன்மை, இது பெரிய நன்மை, நீ செஞ்சிருவ, இது செஞ்சு நீ பெரிய மலக்க மாறிடுவ, இப்படி பண்ணுவான். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், குறைந்த நன்மையாச்சு அப்படின்னு நினைச்சுக்குவோம். அது மாதிரி எல்லாம் கிடையாது. அதனால எந்த ஒரு இதையும் சின்னதா நினைக்க வேண்டாம். இப்போ இந்த 3 சிஃபத்துகளை பத்தி நான் சொன்னேன். அதாவது அல் மலிக்கு, அல் குத்தூஸ், அல் அசீஸ். இப்ப இதுல 3வது பாத்தீங்க அப்படின்னா அதுல என்ன வருது அந்த வசனத்துல, அதாவது யத்லு அலைஹிம் ஆயாத்திஹிம், அதாவது அவர்களுக்கு அவனுடைய வசனங்களை ஓதி காட்டுவார், அவர்களின் வாழ்க்கையை அலங்காரமாக ஆக்குகிறார். 2 விஷயம்.
ஒன்னு அல் மலிக், மலிக் மலிக் சிஃபத்துக்கு ஓதி காட்டுறது. ரெண்டாவது அல் குத்தூஸ், அந்த சிஃபத்துக்கு வாழ்க்கையை அலங்காரமாக்குவது. அடுத்தது அல்லாஹ் என்ன சொல்றான், மூணாவதா கிதாபை ஓதி காட்டுவது. அதாவது இந்த இடத்துல என்ன வரும், அல்லிமுஹுமுல் கிதாப் அப்படின்னு வரும். அது என்ன கிதாபு, ஆரம்பத்திலே வந்துடுச்சு வசனங்களை ஓதி காட்டுவது. இது என்ன கிதாபு, கிதாபுனா ஷரியத்துன்னு அர்த்தம். இந்த இடத்துல இந்த வசனத்துக்கு என்ன பொருள் அப்படின்னா, அல் கிதாப் அப்படின்னா இந்த இடத்துல ஷரியத்துன்னு அர்த்தம். இது ஏன் இப்ப ஷரியத்தை அல்லாஹ் சொல்றான் அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய சிஃபத் என்ன, அல் அசீஸ், அடக்கி ஆள்பவன். அப்போ அடக்கி ஆள்பவன் அப்படிங்கிற பட்சத்துல உத்தரவுகள் போடுறான்ல, அது ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி அல்லாஹ் ஆர்டர் போறோம். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அல் அசீஸ்ங்கிற அந்த இடத்துல இருந்து அல்லாஹ் பேசக்கூடிய எந்த விஷயத்துக்கும் ஆப்ஷனே சாய்ஸே கிடையாது. எங்கெல்லாம் குர்ஆன்ல குத்திப அப்படின்னு வந்துருச்சுன்னா அது கட்டாய கடமைன்னு அர்த்தம். உங்கள் மீது விதிக்கப்பட்டு விட்டது, குத்திபா அலைக்குமுல் சியாம்னு வரும். புரியுதா? அதே மாதிரி அந்த குத்திபன் எல்லாம் தொழுகைக்கு இருந்து, நோம்புல இருந்து, ஜிஹாதுல இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த குத்திபன் தான் வரும். அப்போ இது எல்லாமே எடுத்தீங்கன்னா ஷரியத், அது கட்டாயம் ஃபாலோ பண்ணியே ஆகணும். இது அல் அசீஸ்ங்கிற அந்த அந்த சிஃபத்தோட இது வந்து மெர்ஜ் ஆகக்கூடியது. இதுல பொறுத்த வரைக்கும் சாய்ஸே கிடையாது. 5 நேர தொழுகை சாய்ஸா, செஞ்சே ஆகணும். செய்யலைன்னா அடி விழுவும். யாருக்கிட்ட, அசீஸ் கிட்ட. ஏன், அவன் உத்தரவை மீறி என்னால கேட்க முடியாது. ஏன் இப்படி ஒரு 5 நேர தொழுகை என்ன போட்ட, என் உடம்பு அதுக்கு எலிஜிபிளே கிடையாது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அல்லாஹ்வுக்கு தெரியும். அவன் அனைத்து என்ன சொல்றது, அனைத்து அசுத்தங்களை விட்டும் தூய்மையானவன். அவன் வந்து உங்களை வந்து சிரமப்படுத்தணும்னு தொழுகையை வந்து விதிச்சிருப்பானா? கண்டிப்பா கிடையாது. அப்போ நீங்க இது செஞ்சாகணும். இதுக்கு சாய்ஸே கிடையாது. இதுக்கு கண்டிப்பா நீங்கள் தண்டிக்கப்படுவீங்க. எதுக்கு, கிதாபுக்கு. எதெல்லாம் ஷரியத்தோ அது நீங்க 100% ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இப்போ கடைசி சிஃபத் அந்த இடத்துல என்ன வந்துச்சு, அல் ஹக்கீம். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், ஹிக்மத்தை கற்று தருவார். என்னுடைய நபி என்ன சொல்லுவார், ஆயத்துகளை ஓதி காட்டுவார், வாழ்க்கையை அலங்காரமாக்குவார், கிதாபை உங்களுக்கு ஓதி காட்டுவார். அடுத்தது என்ன, ஞானத்தை, அதாவது அவருக்கு ஹிக்மத்தை கற்றுக் கொடுப்பார். அது மனிதர்களுக்கு ஹிக்மத்தை கற்றுக் கொடுப்பார் என்று. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடிய பணியாக ஹிக்மத்தை கற்றுக் கொடுப்பார் என்று. அதே சிஃபத்தும் 4வது அப்படியே வந்து அந்த இடத்துல ஆயத்துல அப்படியே மெர்ஜ் ஆகுது. இப்போ ஹிக்மத்னா என்ன, பொதுவா ஹிக்மத்தை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய பேர் பண்ணி வச்சிருக்காங்க. புத்திசாலித்தனம் அப்படின்னு மட்டும் நினைச்சிருக்காங்க. அதுல என்ன சொல்றது, திருட்டுத்தனம் வேற, புத்திசாலித்தனம் வேற. புத்திசாலி வேற, அறிவாளி வேற, 2 வச்சிருப்பாங்க. அறிவாளின்னு ஒரு வார்த்தை இருக்கு, புத்திசாலின்னு ஒரு வார்த்தை இருக்கு. புத்திசாலிங்கிறவன் நல்லவன் கிடையாது, அறிவாளிங்கிறவன் நல்லவன். புத்திசாலிங்கிறவன் அவனுக்கு வந்து எப்படி திருடணும், எப்படி தப்பிக்கணும், எப்படி சாக்கு போக்கு சொல்லணும், இதெல்லாம் அவனுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அவன் புத்திசாலிங்கிறான். புத்தியை பயன்படுத்துவான். இது வந்து அறிவை பயன்படுத்தக்கூடியவன். அப்ப அந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், ஹிக்மத்துங்கிறான். ஹிக்மத்தை பொறுத்த வரைக்கும் அது என்ன அப்படின்னா, அது வந்து திட்டுத்தனம் கிடையாது. அப்படியே அப்படி தந்திரம் பண்றதுக்கு பேர் ஹிக்மத்துங்கிறான். ஹிக்மத்துங்கிறது அது கிடையாது. ஹிக்மத்துனா என்ன தெரியுமா, ஹுக்கும் அப்படின்னா உறுதியா, அதாவது அரபியில ஹுக்கும்ங்கிறதுக்கு மீனிங்கே வேற. ஹுக்கும் அப்படின்னா முஹக்கமாத் இருக்கு பாருங்க, ஆயாத்துல் முஹக்கமாத், உறுதியான பொருள் கொண்ட வசனங்கள் அப்படின்னு. முஹக்கம் அப்படின்னு. ஹிக்மத்துங்கிறதும் அதேதான், சாலிடா இருப்பாங்க. இதுதான் கரெக்டான ஸ்டாண்டர்ட். புரியுதா? அதே மாதிரி கிளாரிட்டி, தெளிவா இருக்கும். அவங்க கொஞ்சம் கூட சலசலப்பே இருக்காது. அவங்க வாழ்க்கையில செய்யக்கூடிய இதுதான் ஹிக்மத். இதை கத்துக் கொடுப்பாருங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி ஹிக்மத்தை வந்து, அப்போ அதுல என்ன அந்த ஹிக்மத் அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன், ஒரு செயல் காலம் மாறிடுச்சுன்னா அந்த செயல் நன்மை குறைந்ததா ஆயிரும், நன்மை அதிகமானதா வேற ஒரு செயல் ஆயிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் சூழ்நிலை மாறிச்சுன்னா இது நன்மை ஆயிரும், மறுபடியும் இது கம்மி நன்மை ஆயிரும். அப்போ என்ன சூழல்ல எப்படி இருக்கும், இப்ப இருக்கிற சூழல் எதுன்னு புரிஞ்சு முடிவு எடுக்கிறான் பாருங்க, அதுதான் ஹிக்மத். அப்ப இது எவ்வளவு காம்ப்ளிகேஷன் புரிஞ்சுங்க நல்லா. புரியுதுங்களா? நீங்க அல்லாஹ்வுக்கு முக்லிஸா இருந்து குர்ஆனை படிச்சீங்கன்னா சரியான நிலைப்பாடு எதுவோ அதுல உங்களுக்கு உறுதியை கொடுத்துருவான்.
நீங்க அல்லாவுக்கு முஹ்லிஸ் இல்ல, இக்லாஸ் இல்ல, ஆனா ஊர்ல நல்ல பேர் வாங்கணும் நீங்க குரானை திறந்துட்டீங்கன்னு வச்சுங்க, கிறுக்குத்தனமா ஒரு நிலைப்பாடு நீங்க எடுத்துருவீங்க. அது சாலிடா அதுல உறுதியா நிப்பீங்க. கேட்டா என்னப்பீங்க, என்னோட கொள்கை உறுதி. அது ஆக்சுவலா கொள்கை உறுதி. அபூஜஹலுக்கு இருந்தது கொள்கை உறுதியா? அவனும் ஸ்ட்ராங்கா தானே இருந்தான், புரியுதா? ஆனா குருட்டுத்தனமா நம்பணும். ரசூல்லா இருந்தது கொள்கை உறுதி. ஏன்னா அவங்க அறிவுபூர்வமா எல்லா கொஸ்டினையும் அவங்க ஆய்வு பண்ணி அவங்க வந்து தெள்ள தெளிவா. ரசூல்லாவுடைய பொசிஷன் பொறுத்த வரைக்கும் என்ன, சொர்க்கம் நரவம் இதெல்லாம் போய் என்ன கேள்விப்பட்ட விஷயமா நேர்ல பார்த்த விஷயம்? நேர்ல பார்த்த விஷயம். அப்ப சாலிடா தெரியும் அவங்களுக்கு ஹிக்மத் அவங்களுக்கு நேரா இருக்கும். அபூஜஹல் சொர்க்கம் இல்லைங்கிற அடே அவர் நீ பார்க்கவே இல்லை, நீ பேசுறதுக்கும் அவர் அதுதான் ரசூலா கேக்குறாங்க. கண்ணு இருக்கிறவனுக்கும் கண்ணு இல்லாதவனுக்கு டிஃபரெண்ட் இல்ல? டேய் என் கண்ணு வேறடா, உன் கண்ணு வேற. நான் பார்த்துட்டு வந்த நேரத்து சொர்க்கம்னா ஹவுலுல் கௌசர்னா கற்பனை பண்ணிட்டாங்களா? கார்ட்டூனா போட்டு காமிச்சாங்க ஹவுலுல் கௌசர் இப்படி இருக்குட்டு. இந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் நடத்தினா அல்ல ஹவுலுல் கௌசர் நட்சத்திரங்கள் அளவுக்கு கோலைகள் இருந்ததுங்கிறாங்க. அப்பனா இது கற்பனையா கண்ணால் கண்ட நிஜமா? கண்ணால் கண்டது. அப்போ சாலிடு அவங்க நம்புறது. அப்ப ரசூலா அதை நம்ம கத்து கொடுத்தாங்கன்னா நாமளும் அவ்வளவு சாலிடா நம்பணும், புரியுதா? அப்போ ஹிக்மத்துங்கிறது உறுதியான நம்பிக்கையை குறிக்கும். அதே மாதிரி ஹிக்மத்துங்கிறது எப்ப எதுனா ஒரு 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 அஹகாம், ஒரு கட்டளை, ஒரு உத்தரவை வந்து சொல்லி இதற்கு பின்னாடி இதுதான் ஹிக்மத் இருக்கு அப்படின்னு அல்லாஹ் அது புரிய வச்சிட்டான்னு வச்சுங்க. ஓ இதுக்கு பின்னாடிதான் ஹிக்மத் இருக்கா? உதாரணத்துக்கு ஒரு இடத்த காமிச்சு அந்த இடத்துல ஒரு செடியை நான் நட்டுட்டு சொல்றேன், டெய்லி வந்து இதுல ஒரு டம்ளர் தண்ணி ஊத்துறேன். நீங்க வந்து ஊத்துறீங்க. 2 நாள் கழிச்சு அந்த செடி ஒரு ஆடு தின்றுச்சு. இப்ப டெய்லி வந்து ஒரு நாள் தண்ணி ஊத்திட்டே இருக்கீங்க. இப்ப இது ஹிக்மத்தா? கேட்டா இல்ல அவர் சொல்லிட்டு போனாருங்க தண்ணி ஊத்த சொல்லி, அதனால நான் செஞ்சுட்டு இருக்கேன், என் கடமையை நான் செய்யறேன். அப்ப இது பொறுத்த வரைக்கும் இது ஹிக்மத்து கிடையாது, புரியுதுங்களா? குரான்ல பொறுத்த வரைக்கும் அதாவது எத்தனையோ உம்மத்துகள் வந்துச்சு, அல்லாஹ்வுடைய உம்மத்துகள் ஏகப்பட்ட உம்மத்துகள் வந்துச்சு. அந்த உம்மத்துகளுக்கெல்லாம் அல்லாஹ் வந்து என்ன தெரியுமா பண்ணா? வெறும் கிதாபு மட்டும்தான் கொடுக்கும். யூதர்களுக்கு கூட வெறும் தௌராத்துல கிதாப் மட்டும்தான் இருந்தது, அதுல ஹிக்மத் இருக்க கிடையாது. ஹிக்மத்து முழுக்க ஈசா நபிக்கு மட்டும்தான் இருந்துச்சு, அவங்களுக்கு கிதாபு கொடுக்கப்படவே கிடையாது. கிதாபும் ஹிக்மத்தும் சேர்ந்து தரப்பட்டது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான். அதனால தொழுகையை கடமையாக்கணும் அல்லாஹ், அதை வந்து என்னை நினைவு கூறும் பொருட்டு தொழுகையை கடமையாக்கணும். இது ஹிக்மத். ரீசன் சொல்லி தரோம். தக்வா உடையவர்களாக ஆவதற்காக நோன்பு வையுங்கள், இது ரீசன் சொல்லி தரோம். என்னுடைய சின்னங்களை கண்ணியப்படுத்துவதற்காக ஹஜ் செய்யுங்கள், அல்லாஹ் சொல்லி தரான். இது ஹிக்மத். ரீசன் சொல்லணும்னு அல்லாஹ்வுக்கு அவசியமே இல்லைங்க, புரியுதா? அல்லாஹ்வுக்கு ரீசன் சொல்லணும்னு அவசியம் இருக்கா? தம்பி நீ இது இப்படி செய்ய அப்படி செய்யணும். அப்போ நம்மளே ஒரு ஆளுன்னு மதிக்கிறான். ஆனா ரீசன் சொல்லப்பட்டது கொஞ்சம். ஏன்? அவனுடைய ஷானுக்கு அது சொன்னதே ஜாஸ்தி. நம்மளெல்லாம் ஒரு ஆளாம் நினைச்சு இவ்வளவு ஹிக்மத் சொன்னதே ஜாஸ்தி. மீதி கட்டளைகள் இருக்கு பாருங்க, இந்த வீட்டுல இருங்க, புரியுதா? வீட்டுல குரான படிங்க, ஆண்களுக்கு கீழே இருங்க, இதுக்கெல்லாம் ஹிக்மத் சொல்லல. சிம்பிளா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருக்கலாம். என்ன சொல்றான்? ஆண்கள் பெண்களை நிர்வாகம் செய்வார்கள், அதனால இப்படி இருந்துங்க, அவ்வளவுதான். ஏன் புருஷன் ஒழுங்கு இல்ல, அது இல்ல, இது இல்ல, ரைட்டு, அதெல்லாம் பேசிக்கிட்டு நீ ஹலாலா ஹராமாக்க முடியும், ஹராம ஹலாலாக்க முடியாது. உங்க புருஷன் ஒழுங்கு இல்லைன்னா அது ஒரு ஃபேமிலிக்கு உண்டான பிரச்சனை. அதை எடுத்துட்டு போய் குளோபலா நான் இஸ்லாத்தையே மாற்றி அமைக்க போறேன், பெண்களை எல்லாம் நான் வந்து கல்லூரியில படிக்க வைக்க போறேன், ஒரு புரட்சி பண்ணி இப்ப கிளம்பிட்டேன், சிறந்த செம்மறியாடுகளை உருவாக்கி சொசைட்டிக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி ஆட்டுக்கறி சீப்பா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணி கொண்டு போறாங்க. பெண்களை, இத்தனை பெண்களை நான் பட்டதாரி ஆக்கி ஊட்டை யாரு கவனிப்பா? குழந்தைய யாரு கவனிப்பா? அதாவது ஒரு தந்தைனால ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சரே இல்லாம போச்சு அப்படின்னா எப்படி வந்து அந்த மனித சமூகம் வளரும்? மனித சமூகம், ஹியூமன் ரிசோர்ஸ் எங்க போவாங்க? நீங்க எல்லா நாடுகளும் வருத்தப்படுறாங்க. ஆமா, ரஷ்யா எல்லாம் ஒரு குழந்தைய பெற்றுக்கிறதுக்கு எத்தனையோ லட்சம் தராங்க.
10 குழந்தையெல்லாம் பெத்துருச்சுன்னா வீர பெண்மணின்னு அவார்டு கொடுக்குறாங்க. அவ்வளவு தூரம் இன்னைக்கு வந்து மனித வளம் வந்து தேவைப்படுதா இருக்குது. ஆரோக்கியமான மனித வளம் இல்லாம, இளைஞர் சமுதாயம் இல்லாம ஏகப்பட்ட நாடுகள் முடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த கட்டத்துல அதான் சொல்றேன், ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு பெண்ணு வயசு இருக்கும், ஒரு 34 வயசு என்னமோ தான் இருக்கும், 25 குழந்தை பெற்றிருக்காங்க குஜராத்லயே ஏதோ ஒரு ஊர்ல. அந்த பெண்ணை பாத்தீங்கன்னு வச்சீங்களா, அந்த வயசு கூட நீங்க மதிப்பிட முடியாது. அந்த அம்மா அவ்வளவு ஆரோக்கியமா இருக்காங்க. அது ஒன்னும் இது கிடையாது, நம்ம தான் நினைச்சுக்கிறது. இந்த இது வந்து குழந்தை பெத்து போடுற மிஷினா, பின்ன மிஷினா குழந்தை பெத்து போடும். அப்படி ஒரு மிஷின் இருந்துச்சுன்னா மிஷின் வாங்கிக்குவா, வெள்ளைக்காரன் செஞ்சிருப்பாங்க. ஏன் நீங்க அந்த அதான் சொல்றல, இவங்க மேற்கத்திய அந்த என்ன இருக்கோ அந்த அந்த வார்த்தைகள் அதை அப்படியே கொண்டாந்து நம்ம மேல போடுறது. வேலை செய்யறதுக்கு நான் வேலைக்காரியா, குழந்தை பெத்து போடுற மிஷினா, நான் எப்படி இது பண்ணுவேன்? என் பிள்ளை நீங்க தான் கொஞ்சம் நேரம் வச்சு பாருங்களேன். முடியாது. என்கிட்ட என் குழந்தை ஒரு நிமிஷத்துக்கு மேல என்னால வைக்க முடியாது. ஏன்? ஆண்களுக்கு அது எரிச்சலா வரும். அது குழந்தைக்கே நல்லது கிடையாது. நம்ம கையில குழந்தை எடுத்தோமா 2 கொஞ்சமா தூக்கி போட்டோமா அதோட முடிஞ்சது. அதுவே ரேரு. ரசூல்லா என்ன சொல்றாங்க? குழந்தைங்களுக்கு முத்தமாவது கொடுங்கன்றாங்க. சஹாபாக்களுக்கு குழந்தைகளாமா முத்தம் கொடுப்பாங்க அவங்க அப்படி கேட்கறாங்க. அதுதான் நம்ம அவ்வளவுதான் கெப்பாசிட்டி. 30 செகண்ட்ஸ் 1 மினிட் பட்டனை அமுத்தி விட்டீங்கன்னா மடியில அவ்வளவுதான். குழந்தைய ஆசையா எடுப்பேன், இதுதான் எப்படி வச்சிருவாரு, 5 நிமிஷம் கழிச்சு இவரே கொடுத்துருவாரு விடு அப்படின்னு சண்டை போடுவாங்க. ஃபர்ஸ்ட் அண்ணன் தம்பியும் நான் வச்சு ஆண்களுடைய கெப்பாசிட்டி அவ்வளவுதான். அப்போ புரிஞ்சுக்கணும், அது பெண்களுடைய சிறப்பு. அது பெண்களுக்கு மட்டுமே வரக்கூடிய கலை. அந்த குழந்தைகளை வந்து சகிச்சுக்கிறது பெண்கள் எதிர்பார்க்கறது கண்ணியம் தான். அந்த ஆண்கள் வந்து நாமளும் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபெமினிசம் அந்த தாக்கத்துல நம்ம என்ன பண்ணணும், மரியாதை மட்டும் நம்ம கொடுத்துருங்க. மீதி ஆட்டோமேட்டிக்கா பெண்கள் வந்து அவங்களுடைய வேலையை கரெக்டா செய்வாங்க. இன்ஷா அல்லாஹ் இது வரைக்கும் போதும், 2 வருஷங்கள் பார்த்துருக்கோம். சுபானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க.